அஸ்மத் சர்வகுருபியோ நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் பிரம்மகுலாப்தி சந்திரமமலம் ஜாபாலி கோத்ரோத்பவம் ஸ்ரீரங்கார்யசுதம் புதாதி வினுதம் பக்தியாதி யோகான்விதம் ஸ்ரீ சௌராஷ்டிர சுபாஷயா கவிக்ருதம் வேதாந்தசீலப்ரதம் ஸ்ரீராமாப்ஜபதாஸ்ருதம் ஸ்ரீமன்னடனகோபாலம் பஜேஹம் சதா. ஸ்ரீமன்னடனகோபாலம் பஜேஹம் சதா. ಹುಡಿನಿಂ ಬಿಸಿನಿಂ ಚಲ್ನಿಂ ಹೋಂಗುಂ நடன கோபால் தியான் சொன்னகமொன்னு குரு தியான் காரி மொன்னு தூ சத்குரு தியான் காரி மொன்னு குரு தியான் காரி ஸ்ரீ ஹரிதனோஸ் மேனி ஹட்வி गुरु ध्यानकारी श्री हरि तेनोस्मेनी हड्वी हरि मंतुरु द्वयं चरम श्लोगु नब्बै तिरुमंतुरु द्वयं चरम श्लोगु नब्बै गुरु ध्यानकारी मुन्नु. இன்றைய தினம் இந்த ஸ்ரீ ஹனுமார் கோயில் இங்கே அலங்கார் தியேட்டர் காமராஜர் சாலை அருகிலே அமைந்துள்ள இந்த ஆஞ்சநேயர் கோவில் ஜெகத்குரு மதுரை கவி ஆழ்வார் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளின் 182வது திருநட்சத்திர வைபவமாக இந்த ஆசிரமம் அமைந்திருக்கின்ற இந்த கோவிலிலே ஸ்ரீ வேதாத்தியன சபைக்கு பாத்தியமான ஸ்ரீ அஞ்சலி அனுமார் கோவில் இந்த திவ்ய தேவஸ்தானத்திலே நாம சங்கீர்த்தனை மகிமை என்ற தலைப்பிலே உபன்யாசம் ஆகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் குருவை தியானிக்கும் வேளை இது. இந்த மார்கழி மாதம் பக்திக்கென்றே ஏற்ற மாதம். இந்த மார்கழி மாதத்திலே பகவானுடைய சங்கல்பத்திலே அவனே இந்த மாதமாக இருக்கிறேன். மாசானாம் அகம் மார்கசீருஷக அப்படின்னு சொல்றாங்க. மார்கசீருஷன்னா மார்க்கத்திலேயே சீருஷ மாதம்னா சீருஷம்னா சிறப்புன்னு அர்த்தம். மாதத்திலேயே இந்த 12 மாதங்களிலேயே மிக மிக சிறப்பான மாதம் எதுன்னா இந்த மார்கழி மாதம் தான். ஏன் இப்படி சொல்லப்படுகிறது என்றால் இந்த மார்கழி மாதம் தேவர்களுடைய உஷத்காலமாக கருதப்படுகிறது. அதிகாலை வேளை 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் எந்த ஒரு சுபகாரியம் செஞ்சாலும் அது சித்தியாகும் என்பது பூர்வர்கள் ரிஷிகளுடைய ஆசீர்வாதம். இது நம்பிக்கையும் கிடையாது, ஆசீர்வாதம். இது திண்ணம் நிச்சயமா நடக்கும். இந்த உஷத்காலத்திலே நாம கிரகப்பிரவேசம் போறோம், ஏன்னா நற்காரியங்கள் எல்லாம் செய்கிறோம், ஏன்னா கோ பூஜை பண்றாங்க. ஏன் கோவில்களிலேயே பகவானுடைய திருக்கண் மலரும் விதமாக கோபூஜை நடத்தி அதனுடைய விஷ்டபாகத்தை பார்த்து கொண்டே பகவான் சுப்ரபாத சேவை நடைபெறுகிறது. என்ன திருப்பதியிலிருந்து எல்லா கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் கோயில்களை பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரபாத சேவை 4:30 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. என்ன அதே போல இந்த மாசத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பாவை நோன்புங்கிறது வெகு சிறப்பாக எல்லா திவ்ய தேசங்களையும் எல்லா கோவில்களையும் கோஷ்டினராக திருப்பாவை சேவிக்கிறாங்க. 30 பாசனங்களை சேவிக்கிறாங்க. அப்பேற்பட்ட திவ்யமான மாதம் இது. சைவர்களை பார்த்தோம்னா நாளைக்கு ஆருத்ரா தரிசனம்னு சொல்றாங்க, இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம்னு சொல்றாங்க. அப்படி ஆருத்ரா தரிசனம் திருவம்பாவைன்னு சொல்லி இந்த மாதம் பூரா பாத்தீங்கன்னா பக்திக்கென்றே பரவலாக மக்கள் பஜிக்கின்ற மாதம். என்ன பண்றாங்க பக்தர்கள் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாமே நடக்குது, எல்லா வைபவங்களும் நடக்குது. இந்த எல்லா வைபவங்களையும் சேர்த்து ஒரே விஷயமாக நாம் சொல்ல முடியும் என்றால் அதுதான் நாம சங்கீர்த்தன வைபவங்கள் என்று சொல்லலாம். என்ன நாம சங்கீர்த்தன வைபவங்கள் என்று சொல்லலாம். ஆண்டாள் பூமி பிராட்டி பாடி வச்சிருக்காங்க, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லி. அந்த ஆண்டாள் பூமி பிராட்டி பாடியது போலவே
ரிஷி சிரேஷ்டர்கள் சொன்னது போலவே ஸ்ரீமன் நடனகோபால சுவாமிகள் தன்னுடைய வாயால் பாடி 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 பகவானுடைய திருநாமங்களை எல்லாம் உலகம் பூராவும் பரவி இருக்கிறார் என்பது இன்றைய இந்த 182வது அவருடைய திருநட்சத்திலே நாம் அறியக்கூடிய செய்தி. அப்படின்னா இந்த திருநாம வைபவங்கள் அப்படி இருக்கா என்ன? இந்த திருநாம வைபவங்களுக்கு அவ்வளவு ஏற்றமா என்ன அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே சொல்ல போனா இந்த கலியுகத்திலே மிக மிக சுலபமான வழியிலே பகவானை அடையக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்குன்னா அது இந்த நாம வைபவங்கள் மூலமாகத்தான் அடைய முடியும். ஏன்னா இந்த திருநாம வைபவங்களை எப்படி போற்றுறாங்கன்னா, இந்த ரிஷிமார்கள் முக்காலத்தையும் உணர்ந்த ரிஷிகள் யுகத்தை பிரித்து வைத்திருக்கிறார்கள். முதலில் இந்த 4 யுகங்கள் சொல்வது முதலில் கிருத யுகம் என்று சொல்லப்படுகிறது, சத்திய யுகம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு வந்த யுகம் திரேதா யுகம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு துவாபர யுகம். இன்றைய கலியுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். கலியுகம் முடிந்து 5123 வருஷங்கள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா கலியுகம் முடிந்து இத்தனை வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த கலியுகத்திலே எது சிரேஷ்டம், எது சுலபமான வழியில் பகவானை அடையக்கூடிய மார்க்கம்னு பார்த்தோம்னா நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் என்று ரிஷிமார்கள் விதித்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே ஒரு யுகத்திலே மத்ஸ்ய கூர்ம வராக என்று சொல்லப்படுகின்ற அந்த அவதாரங்கள் நிகழ்ந்தன. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் 10 என்று சொல்வார்கள். அதற்கு மேற்பட்ட அவதாரங்களும் இருக்கின்றன. ஏன் லக்ஷ்மி ஹயக்ரீவர், நாம் வழிபடுகின்ற ஞான மூர்த்தியாக இருக்கின்ற லக்ஷ்மி ஹயக்ரீவர் கூட ஒரு அவதாரம் தான். ஆகையாலே இந்த 10 அவதாரங்களுக்கு மேற்பட்ட அவதாரங்கள் இருந்தாலுமே இந்த கிருதயுகத்தில் நடந்த அவதாரங்களிலேயே மிக மிக சிரேஷ்டமான அவதாரம் வராக அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வராக அவதாரத்திலே வராக புராணம் என்றே ஒன்று இருக்கிறது. வராக புராணம் என்பது புராணங்களிலேயே மிக மிக பழமையான புராணம். இந்த ஹிரண்யாக்ஷன் என்ற ஒரு அசுரனை, அவன் பூமியை கடலுக்கடியிலே, என்ன அங்கே சமுத்திரமாக இருக்கின்ற அந்த கடல் நம்ம பார்க்குற உப்புக்கடல் கிடையாது. இந்த அண்ட கடாகம் என்று சொல்கின்ற இந்த பாதாள லோகத்திலிருந்து பிரம்மா வரைக்கும் இருக்கின்ற ஒரு அண்ட கடாகம்னா ஒரு முட்டைன்னு அர்த்தம். இந்த முட்டையில் நடுவில் தான் பூமி இருக்குது. அந்த பூமியில் தான் பாரத தேசத்தில் நாம் எல்லாம் உட்காந்து இந்த ஆஞ்சநேயர் கோயிலை சிரவணிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த உபன்யாசத்தை. அப்படி இருக்கிற இந்த பெரிய இந்த அண்டத்தில், இந்த அண்டத்தை எல்லாமே ஒரு மொத்த அண்டத்தையும் சேர்த்து இந்த ஹிரண்யாக்ஷன்றவன் ஆவர்த்தன சமுத்திரம்னு ஒன்று இருக்குது. என்ன ஆவர்த்தன சமுத்திரம்? அது எங்கே இருக்குன்னா இந்த பிரம்மாலோகத்தை தாண்டி இருக்கா அந்த சமுத்திரத்தில் போய் இந்த பூமியை ஒழிச்சு வச்சுட்டானா. என்ன அவனுக்கு இருக்கிற சக்தி அப்படி இருக்கு. அந்த சமுத்திரத்தில் இருந்து இந்த பூமியை இடர்ந்தெடுத்திருக்கிறான் வராகமூர்த்தி. அப்படி எடுக்கும்போது பூமாதேவி கேட்டிருக்கிறாள், என்னையே இப்படி படாத பாடுபடுத்துறாங்களே இந்த அசுரர்களும் அரக்கர்களும், ஏன்னா வரப்போன்ற யுகங்களிலே இப்போ இந்த கலியுகம்னு வரப்போதே ஒரு யுகம், அந்த யுகத்திலலாம் மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்களே. ஏன்னா ஞானம்ங்கிறது மிக 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 குறைந்து காணப்படும். ஞானம்ங்கிறது எப்படின்னா, இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகிறோம், வழிபாடு செய்கிறோம், போய் பார்த்த உடனே ஆண்டவன்கிட்ட பேசக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா? கோயிலுக்கு போய் ஆண்டவன்கிட்ட நம்ம கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா அப்படின்னு சொன்ன உடனே, என்னப்பா எனக்கு ஒரு வியாபாரத்தில் எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்க வேண்டியிருக்கு, எப்போ கிடைக்கும்னு கேட்டால் உடனே ஆண்டவன் பதில் சொல்லிடுவார. இல்லை எங்கள் வீட்டில் கல்யாணமாக இருக்குது, குழந்தை பிறக்க வேண்டியிருக்கு, குழந்தை எப்போ பிறக்கும், அடுத்த வருஷம் பிறக்குமா அப்படி கேட்டால் கடவுள் பதில் சொல்லுவாரா? பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம பக்தியும் நம்மளுடைய யோகமும் நம்மளுடைய தியானமும். நம்ம அவ்வளோ யோகங்களெல்லாம் செஞ்சு சித்தி பெற்றவர்களெல்லாம் கிடையாது. நம்ம அற்ப சுகத்துக்காக வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வயிற்று பொழப்ப நடத்திக்கிட்டு அப்பப்போ கோயிலுக்கு நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி சொல்லும்போது இப்பேற்பட்ட சக்திகள் எல்லாம் இல்லாமல் இருக்கின்ற இந்த கலியுகத்திலே எப்படி பக்தர்கள் உன்னை அடைவார்கள் என்பது கேள்வி. அந்த பூமி பிராட்டி நம்முடைய பிரதிநிதியாக இருக்கின்ற இந்த பூமி பிராட்டி தான் கேட்டிருக்கா. அந்த பூமி பிராட்டியின் அம்சமாகத்தான் ஆண்டாள் தேவி அவதரிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி அந்த கிருதயுகத்திலே, சத்திய யுகத்திலே லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலே இந்த கேள்வி கேட்டப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வராகமூர்த்தி சொன்ன பதில் தான் கலௌ நாம சங்கீர்த்தனக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன நாம சங்கீர்த்தனம் தான் ஒரே வழி என்னை சுலபமாக அடைவதற்கு. அதை பக்தர்கள், அதை அந்த அங்கே இருக்கின்ற அந்த கலியுகத்திலே வாழ்கின்ற மக்கள் பின்பற்றினால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட உத்தரவை கிருதயுகத்திலே, முதல் யுகத்திலேயே இது ஒரு ஒரு அனுசரணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கலியுகத்திலே இருக்கின்ற மாந்தர்களுக்கு என்பது செய்தி.
இது எப்படி விளக்கப்படுகிறது என்றால், ஸ்ரீமத் பாகவதம் போன்ற மகா புராணங்கள் இந்த செய்தியை விவரிக்கின்றன. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்த கேசவம் ஹரி அப்படின்னு சொல்றாங்க. சங்கீர்த்திய கேசவம்னு இந்த ஸ்லோகம் முடியுது, இந்த பதில் முடியுது. இது என்ன சொல்றாங்க? தியாயன்னு கிருதே, கிருதயுகத்தில் காட்டுக்குள்ள போய் ஏன்னா மரத்தடியில் உட்கார்ந்து நூற்றுக்கணக்கான வருஷங்கள் தியானம் பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குது. என்ன, நமக்கு அப்படி தியானம் பண்ண உட்காந்தா அடுத்த நிமிடமே ஒரு தொலைபேசி ஓசை கேட்குது. எங்கே தியானம் வருது? என்ன, இவர் கூப்பிடுறாருன்னு இந்த தொலைபேசியை நான் எடுக்கலைன்னா அடுத்து அடியன் பேசும்போது அவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன அவ்வளவு ரொம்ப நீ என்ன அலுவலை பார்த்துக்கிட்டு இருக்கியா என்ன, அடியன் கூப்பிட்டா என்ன எடுக்க முடியாதா உனக்கு இந்த தொலைபேசி அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி குறைகளை குறைகளாக வரும்னு அந்த பயத்திலேயே தியானம் கலைஞ்சு இந்த தொலைபேசியை நம்ம எடுத்து பேச வேண்டியா இருக்கா இல்லையா? அப்போ எப்படி தியானம் கிடைக்கும் நமக்கு? என்ன, சும்மாவே நம்ம உட்காந்துக்கிட்டு அலுவலகத்தில் உட்காந்து நம்ம ஓரளவு நம்ம பகவானை நடக்கலாம்னு சொன்னால் கூட அடுத்த நிமிடமே மனைவி கிட்ட இருந்து தொலைபேசி வருது. என்னங்க, நான் பேசினா எடுக்க மாட்டீங்களா? வேற எல்லாரும் பேசினா எடுக்கலீங்க, நான் பேசினா மட்டும் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு குறை. என்ன, மனைவிட்டு நண்பர்கள், மனைவிகள், அப்படி மனைவின்னு சொல்லி இப்படி நிறைய நபர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள், தொலைபேசி அழைப்பே நமக்கு ஒரு இம்சையாக இருக்கும்போது எப்படி தியானம் சித்திக்கும்? அந்த காலத்தில் இந்த பிரச்சனையே கிடையாது. மரத்தடியில் போய் உட்கார்ந்தோம்னா நிம்மதியாக தியானம் பண்ணிக்கிட்டு என்ன அந்த சித்திகளை எல்லாம் பெற்றார்களாம் கிருதயுகத்திலே. அப்படி கிருதயுகத்திலே பெற்ற அந்த 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 தியானங்கள் எல்லாமே இந்த யுகத்தில் கிடையாது. அப்ப தியாயன் கிருதே அப்படின்னு சொல்றாங்க, தியானம் சித்தி பெற்றது. அடுத்து வந்த திரேதாயுகம். திரேதாயுகத்தில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேன் போடணுமா? சத்தம் வரலன்னா போடுங்க, இப்போ போடுங்க. இப்ப கிருதயுகம் தியானத்துக்கு உகந்த யுகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ திரேதாயுகம் எதுக்கு உகந்தது? அந்த யுகத்தில் எப்படி சித்தி ஆகும்? அந்த யுகத்தில் பகவான் அப்படியே நம்ம கண்ணை மூடி தியானிச்சாலே நமக்கு வரங்கள் கிடைச்சிருமா? என்ன, அங்கே கிருதயுகத்தில் சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் நிறைய தவ சிரேஷ்டர்களெல்லாம், ரிஷி முனிவர்கள் எல்லாம் தவம் பண்ணி நிறைய வரங்களை பெற்றிருக்காங்க. என்ன, அப்படி இருக்கும்போது அப்போ திரேதாயுகத்திலே எதன் மூலமாக பகவானுடைய அருளை பெற முடியும் அப்படின்னு கேட்டால் யாக யஜ்ஞங்கள் மூலமாக பெற முடியும் என்று சொல்கிறார்கள். நம்ம ராமாயணத்தில் கேள்விப்பட்டிருவோம், தசரத மகா சக்கரவர்த்திக்கு புத்திரபாகியம் கிடைக்கவில்லை. கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அப்போ புத்திரபாகியம் கிடைக்கலன்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காரு சக்கரவர்த்தி? வசிஷ்டர் ரிஷி அவர் சொல்லியிருக்காரு, நீ புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணு. என்ன, புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணு, உனக்கு குழந்தை பிறக்கும். எதன் மூலமாக குழந்தை பிறந்திருக்கு? எதன் மூலமா ராமர் பிறந்திருக்காரு? புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி ராமரே அவதரித்திருக்கிறார். யாகங்களுக்கு அதன் மூலமாக சித்தி பெற்றது, பகவானுடைய அருளெல்லாம் கிட்டியது என்று திரேதாயுகத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப துவாபர யுகத்திலே என்ன வழி என்றால் கோவில்களை கட்டி வழிபட ஆரம்பித்திருக்கிறார்கள். என தங்கள் தங்கள் கோவில் சங்கிடுவான் போதந்தார்னு ஆண்டாள் பாடுறான். கோகுலத்தில் அன்னைக்கிருந்த கோபியர்களும் கோபிகைகளும் எல்லாமே தங்கள் தங்கள் கோயிலுக்கு சென்று வழிபட்டார்களாம்னு ஆண்டாள் பாசுரத்திலே வருது பார்த்தீங்களா? அப்போ கோயில்களை எல்லாம் கட்டி வழிபட ஆரம்பித்த யுகம் துவாபர யுகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த யுகத்தில் அர்ச்சாயாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனை மூலமாக கோயிலுக்கு சென்று அர்ச்சாமூர்த்தியை வழிபட்டு வரம் பெற்ற யுகமாக அது இருந்திருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ இந்த யுகம் ஒன்று தியானம் கிருதயுகம், என்ன, அப்புறம் திரேதாயுகத்தில் யஜ்ஞங்கள், அப்போ துவாபர யுகத்தில் அர்ச்சா வழிபாடு, என்ன, அது துவாபரத்தில் துவாபரே அர்ச்சையன்னு சொல்றாங்க. அப்ப யதாப்னோதி ததாப்னோதி, அந்த சக்தி எல்லாம் எவ்வளவு இருந்திருக்கிறதோ அவ்வளவு இருந்திருக்கிறது. இந்த கலியுகத்திலே சங்கீர்த்திய கேசவம்னு சொல்றாங்க. கேசவனை கீர்த்தனம் பாடி பாடி நாம் எல்லாம் பஜிக்கும் போது பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது என்றது ரிஷிகளுடைய வாக்கு. இது ரிஷிகளுடைய வாக்கு. அந்த வாக்கை பின்பற்றித்தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் இன்றளவும் நாம் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய வகையிலே பக்தி செய்யக்கூடிய வகையிலே கீர்த்தனைகளை எல்லாம் பாடி பாடி பரவி இருக்கிறார் என்பது அவருடைய வரலாற்று செய்தி.
அவருடைய திருநட்சத்திர தினமன்று அவரா தான் தோன்றித்தனமா ஏதோ ஒரு பாடலை பாடிட்டு எல்லாம் போகலை. என்ன, ரிஷிமார்கள், குருமார்கள், அவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ராமானுஜ சித்தாந்தத்திலே எப்படி வழிபாட்டு முறை இருக்கிறதோ அந்த வழிபாட்டு முறையெல்லாம் அவர் கடைபிடித்து கொண்டு சாமானியர்களுக்கெல்லாம் பக்தி பரவ வேண்டும் என்பதற்காக இது போன்ற சாதாரண மக்களுக்கும் புரியக்கூடிய வகையிலே பாடல்களை எல்லாம், கீர்த்தனைகளை எல்லாம் பஜித்து கொண்டே தெருபூரா அலைஞ்சிருக்காரு என்பது அவருடைய வரலாற்று செய்தி. அப்படி அவர் பாடின கீர்த்தனைகளை பார்த்தோம்னா, நிச்சு ஸ்ரீ ஹரி பஜன கார் முன்னு நீ துஸ்ரவாட் மோக்ஷிக் நிச்சுத்து ஹரி பஜன கார் முன்னு அப்படின்னு சொல்றாரு. ஏங்க இந்த ஹரி பஜனையை அவ்வளவு முக்கியத்துவமா வச்சிருக்காரு தெரியுமா? ஏன் இந்த ஹரிங்கிற 2 அக்ஷரம் இருக்குல்ல, இது அவ்வளவு முக்கியத்துவம் பெறுது இந்த உலகத்திலேயே. ஏன் கஜேந்திர ஆழ்வான்ங்கிற அந்த யானை மோட்சம் பெற்றதே ஹரி ஹரின்னு அழைத்துத்தான் மோட்சம் பெற்றதாம். அப்ப ஹரி என்ற வார்த்தை ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுன்னா, ஹரி என்றால் பகவானுடைய பெயர். அது இந்த ஹரி என்ற பெயர் எப்படி வந்திருக்குன்னா, ஆண்டவன் திருப்பார்க்கடலே சயனித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மதேவன் சிருஷ்டி ஆயிருக்கிறான். முதல்ல அந்த பிரம்மதேவன் சிருஷ்டியான பிறகு பிரம்மதேவன் தான் பிறந்த காரணத்தே தெரியாமல் ஏதோதோ சக்தி எனக்கு இருக்கிறதே, நான் நினைச்சதெல்லாம் உற்பத்தி ஆகுதே, எனக்கு இவ்வளவு சக்தி எப்படி கிடைத்திருக்கிறது என்று அவர் தியானித்திருக்கிறார். முதல் தியானம் அவர் தான் பண்ணியிருக்காரு. அப்ப தியானம் பண்ணும்போது ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய திருக்கமல வாயினாலே தபஸ் செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி தவம் செய்யன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்படி தவம் செய்யும் போது அவருக்கு கிடைத்த முதல் நாமம் தான் ஹரி. எப்படி இருக்கு பாருங்க, ஹரி. இந்த ஹரி என்ற நாமத்தை தான் இன்றளவும் நாம் எடுக்கின்ற சங்கல்பங்கள், நாம் செய்கின்ற புண்ணிய காரியமானாலும் சரி, சுபகாரியமானாலும் சரி, என்ன என்ன தெரியுமா சொல்லுவோம்? பிரணவத்தை உச்சரிக்கணும். எந்த மந்திரமானாலும் பிரணவத்தை உச்சரிக்கணும். உண்மையா இல்லையா? பிரணவம் என்ன? பிரணவம் என்ன? ஓம்காரம்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரே ஒரு நாமம் மட்டும், முதல் அக்ஷரமாக இருக்கின்ற இந்த பிரணவத்துக்கு முன்னாலே நிற்குமாம் உலகத்திலே. அந்த ஒரு நாமம் மட்டும் தான் பிரணவத்துக்கு முன்னால் வரும். அது என்ன நாமம் சொல்லுங்க? அதுதான் ஹரிஹித் ஓம் என்று சொல்கின்ற நாமம். நம்ம இல்லங்களில் நடக்கிற சுபகாரியங்கள், புண்ணிய காரியங்கள் நடக்கும்போது அங்கே புரோகிதர் ஒரு சங்கல்பம் எடுப்பார் தெரியுமா? அந்த சங்கல்பம் அவர் எடுக்கிறது இல்லை, நம்ம எடுக்க வைக்கிறார் அவர். என்ன? ஹரி ஓம் தஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதக ஸ்ரீ மகாபுருஷஸ்ய ஸ்ரீ மகாவிஷ்ணோராக்கியா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிராமணக த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்பத மன்வந்தரே அப்படின்னு சொல்லி கால பிரமாணத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டு, தேச பிரமாணத்தை சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு என்ன வருஷம், என்ன 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 அயனம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம், என்ன மாசம் என்று சொல்லி அவ்வளவு விஷயங்களையும் சொல்லும் போது இந்த எல்லா விஷயத்துக்கும் முத்தாய்ப்பாக முதலிலே ஒலிக்கப்படுவது ஹரி என்ற திருநாமம். என்ன? அந்த ஹரியைத்தான் சுவாமிகள் சொல்றாரு, நிச்சு ஸ்ரீ ஹரி பஜன கார் முன்னு அப்படின்னு சொல்லி, நீ துஸ்ரவாட் மொகையேட் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த வழி இல்லாம மோக்ஷிக்கு நீ துஸ்ரவாட் மோக்ஷிக் அப்படின்னு சொல்றாரு. இந்த மோக்ஷம்ங்கிற வார்த்தை நம்ம உபயோகம் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் இந்த ஆங்கில வார்த்தையில் சர்வசாதாரணமாக உபயோகம் பண்ணுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? மோக்ஷம்ங்கிற வார்த்தை எப்படி தெரியுமா? மேக்சிமம், மேக்சிமம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன மேக்சிமம்? மேக்சிமம் நமக்கு புரிய மாட்டேங்குது. அதிகப்படியான, அதற்கு மேலே ஒன்றும் இருக்காது, அதான் மேக்சிமம். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னா, இந்த உலக படைப்பிலேயே, நாம் பெறுகின்ற பலன்களிலேயே, நாம் அடைகின்ற உலகங்களிலேயே, என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே மிக மிக உயர்ந்ததான மேக்சிமம், மேக்சிமம் அதுதான் மோக்ஷம். மோக்ஷம்னு சொல்றாங்க. என்ன? இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்ப அந்த மோக்ஷம்னா என்ன? அது ஒரு பிரதேசம் என்று சொல்லி வைகுண்டம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வைகுண்ட வாசல் இந்த மோட்சத்துக்குண்டான வழியாக இருக்கின்ற இந்த வைகுண்ட வாசலை தான் இந்த மாதத்திலே முனிசிரேஷ்டர்கள் எல்லாம் உபதேசித்த வகையிலே ஸ்ரீமத் பகவத் ராமானுஜராலே ஏற்படுத்தப்பட்ட இந்த வைகுண்ட ஏகாதசி என்ற 21 நாட்கள் நடக்கின்ற பெருவிழா. அந்த விழாவிலே தான், அந்த விழா நடக்கும் போதுதான், ஒரு வைகுண்ட ஏகாதசியிலே தான் இந்த மோட்ச கதவு திறக்கப்படும் போதுதான் ஸ்ரீமன் நடனகோபால சுவாமிகளும் மோட்சத்துக்கு எழுந்தருளி இருக்கிறார் என்பது அவருடைய வரலாற்று செய்தி.
எவ்வளவு பொருத்தம் பாருங்க. அந்த மோட்சத்தை தான் நீ சுலபமாக அடையலாம், ஹரி என்ற நாமத்தை உச்சரி என்று சொல்றார். என்ன, ஹரி என்ற வார்த்தைக்கு கீழே கிடையாது. ஹரி என்ற வார்த்தையை உச்சரித்தால் நமக்கு நாம கீழே போகிறதுக்கு வழியே கிடையாது. இது எப்படி தெரியுமா நம்ம புரிஞ்சுக்கலாம்? நம்ம ஹரிங்கிற வார்த்தை தமிழில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலத்திலையும் இருக்குங்க. ஹரி ஹரின்றாங்க. வேகம் வேகம் வேகம்னு வரும்போது ஹரி ஹரி ஹரின்னு சொல்கிறாங்க. நம்ம வேகமாக ஒரு பலனை பெறணும்னா ஹரி என்ற வாமத்தை உச்சரிக்கிறோம். அவன் ஹரி ஹரி ஹரின்னு சொல்லி வேற மாதிரி சொல்கிறான். என்ன ஹரின்னு கேட்டால் ஹரி அப்புங்கிறான். என்ன ஹரி அப்படின்னா என்ன அர்த்தம்? வேகமாக வா. வெறும் ஹரி என்ற வார்த்தை சொல்ல மாட்டான், ஹரி அப்பு அப்பும்பா. என்ன அடியன் சுவாமிகள் வர்றாங்க, டாக்டர் ராஜாராம் சுவாமிகள். என்ன அவங்க ஹரி அப்புன்னு சொல்றாங்க. அப்ப அவங்ககிட்ட கேட்கணும், ஹரி என்ன உயர்ந்த நிலையை அடைவதற்குத்தான் நீங்க ஹரி அப்புன்னு சொல்றீங்களான்னா ஆமா, ஹரி அப்பு தான். அப்ப ஹரி டவுனுங்கிற வார்த்தை ஒன்று எதிர்மறை வார்த்தை இருக்கணுமே. அடி சாமி என்ன சொன்ன உடனே பகவான் மூலமா, பகவான் சுவாமிகள் மூலமா அவ்வளவு ஞான பிரவாகமா இருக்கிற சுவாமிகள் நமக்கு ஒரு சம்பாவனை கொடுக்கிறாரு. அவர் நிறைய புஸ்தகம் ஏற்றிருக்காரு. அதுல இப்ப சமீபமா பண்ண ஒரு கிரந்தத்தை அவர் ஏற்றிருக்காரு. ஸ்ரீமன் நாராயணனுக்கு எழில் ஞான சுடர் விளக்கேற்றிய ஆழ்வார்கள் வாழி ஆச்சாரியர்கள் வாழி என்ற தலைப்பிலே அவர் ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்காரு. அந்த கிரந்தத்தை அடியனுக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாமத்தையே அவ்வளவு உயர்த்தியாக நாம் பேச வேண்டி இருக்கிறது என்றால், இந்த ஹரி என்ற நாமம் எப்படி உலகத்தில் பரவி இருக்கிறது என்றால், சர்வ சாதாரணமாக ஆங்கிலேயர் முதற்கொண்டு அதை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இதனை சாதாரணமாக நாம் எடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம இருக்கிற வாழ்க்கையில் வாழ்கிற உலகத்தில் ஒவ்வொரு மாதமும் நடனோபால் நாயகி சுவாமி அவர்களுக்காக நித்திய திருவாராதனம் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் நம் குமரன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றுகிறேன். சின்ன கொண்டா குமரன். அப்படி இந்த ஹரி என்ற நாமத்தை தொடர்ந்து சுவாமிகள் எல்லா நாமத்தையும் பரவிக்கொண்டே வந்திருக்கிறார். பொதுவாக 12 திருநாமங்கள் என்று சொல்வார்கள். இந்த 12 திருநாமங்களே ஒரு மிகப்பெரிய காப்பு என்று சொல்லப்படுகிறது. ஏன் இந்த 12 மாதங்கள், இந்த 12 மாதங்களே 12 திருநாமங்களுக்கு உரிய மாதங்களாக சொல்லப்படுகிறது தெரியுமா? இந்த 12 மாதங்கள் இருக்குல்ல, என்ன சித்திரை வைகாசி அப்படின்னு சொல்லி வருதுல மாதங்கள், மாசி சித்திரை வைகாசி ஆனி ஆவணி ஆடி அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா? இந்த மாதங்கள் எல்லாம் பிரிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? 12 மாதங்கள். இந்த மாதங்களுக்கே பெயர்கள் உண்டு. பகவானுடைய சுவாமிகள், அதாவது பகவான் மகாவிஷ்ணுவுடைய பெயர்களே இந்த மாதத்துக்கு இருக்கின்றது. அப்படின்னா இந்த மாதம், இந்த மார்கழி மாதத்துடைய பெயர் என்ன தெரியுமா? கேசவ மாதம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி பாருங்க, ஆண்டவனுடைய கணக்கிலே உஷத்காலமாக இருக்கின்ற காலை பொழுது அபிஜித் நேரம் என்று சொல்லும் இந்த 4:30 to 6 மணி, என்ன இந்த நேரம்தான் முதல் நேரமாக கணிக்கப்பட்டு இந்த 12 மாதங்களிலேயே முதல் மாதமாக பகவான் நாமத்தோடே கேசவ மாதம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி இருக்கும் பாருங்க. என்ன கேசவ, மாதவ, நாராயண, கோவிந்த அப்படின்னு சொல்லி வரிசையா மாதங்களை அப்படியே அவங்க சொல்லிக்கிட்டே வர்றாங்கன்னு சொல்லும்போது, இப்போ இந்த மாதங்களே நான் பகவானுடைய நாமத்தை வைத்த இந்த மாதங்களே இருக்கின்றன. நடந்து பார்க்கணும்ல. அப்போ கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா தாமோதர மாதம் என்று சொல்லப்படுகிறது. தாமோதர மாதம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்த்திகை மாதம் தீப கேளிகை நடக்கின்ற மாதம், தீப ஒளி ஏற்றப்படுகின்ற மாதம் தாமோதர மாதம் என்று போற்றப்படுகிறது. என அப்படி இந்த மாதங்கள் எல்லாமே பகவானுடைய பெயரிலே அமைந்திருக்கின்றன என்பது போல நம்முடைய சம்பிரதாயங்கள் நிலைத்திருக்கின்றன இன்றளவும். இன்னைக்கு நம்ம இந்த மாதங்கள் இந்த இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணால் நமக்கு பலன் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு மலையிலேருந்து குதிக்க போகிறாரு. அவரை ஆண்டவன் காப்பாற்றணும். ஏன்னா ஒரு கற்பனைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன யாராவது போய் மொட்டை மலையில் குதிச்சிடாதீங்க. என்ன ஒரு கற்பனைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி குதிக்கும்போது அவர் பகவானே என்னை காப்பாற்று, நாராயணா, மாதவா, கேசவா, மதுசூதனா, திருவிக்ரமா அப்படின்னு சொல்லி இந்த 12 நாமங்களை சொல்லிக்கிட்டு என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு குதிச்சா
ஆண்டவன் வந்து காப்பாற்றிடுவாரா? என்ன? இன்னொருத்தர் கேட்குறாரு, நேற்று அடியன் கோயிலுக்கு போயிருந்தேன், என்ன அந்த கோயிலுக்கு போகிற பரிசாரகர் இருப்பாங்கள்ல, அர்ச்சகர்கள் சுவாமிகளோட சேர்ந்து இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன சம்பாவனை பண்ணேன். என்ன பண்ண உடனே, என்னப்பா கோயிலில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன வருஷக்கணக்கில் வேலை பார்த்துருக்கேன், ஒரு பெரிய பணம் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பெரிய சன்மானம் பெரிய பணம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தார். அப்போ அடியேன்னு சொன்னேன், சன்மானத்திலேயே மிகப்பெரிய சன்மானம் என்ன இந்த வைகுண்டத்தை போய் அடைகிறது. நீங்க தாங்க இந்த வைகுண்ட வாசலை திறக்கிற வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதை விட பெரிய சன்மானம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இதை சொல்லியே என்ன மடக்கிறாங்கப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொன்னார். என்ன அந்த அளவுக்கு கைங்கரியம் கிடைக்க வேண்டும், அந்த கைங்கரியமே பெரிய செல்வம் என்று போற்றப்பட்ட காலம் ஒரு காலம். பாகவதர்கள் எல்லாம் எங்கே வருவார்கள், அவர்களுக்கு எங்கே சேவை செய்ய முடியும் என்று ஏங்கின மக்கள் இருந்த காலம் ஒரு காலம், ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால். அடியேன்னு சொல்றது எல்லாமே என்ன அதிதி சத்காரம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிதி சத்காரம் என்ன தெரியுமா? நாம வீட்டில் சமைக்கப்படுகிற உணவு என்ன, அது எந்த சாதமாக இருந்தாலும் சரி, இல்லை பட்சணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பகவானுக்கு பிரசாதமாக படைக்கப்பட்டு விட்டு யாராவது ஒரு அதிதி நம் வீட்டுக்கு வந்து அவர் ஸ்வீகரித்த பிறகுதான் நாம் ஸ்வீகரிக்க வேண்டும் என்பது ஒரு நியமனம் இருந்தது. என்ன குறைந்தபட்சம் ஒரு பட்சிக்காவது போய் நம்ம இந்த சாதத்தை வச்சுட்டு தான் உணவு முன்னணும் முறை இருந்தது. என்ன அப்படி இருந்த முறையெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு பாகவதர்களே காணாமே. இன்னைக்கு மார்கழி மாசத்துல திரண்டு வந்த பக்தர்கள் பாகவதர்கள் எத்தனை பேர்? தெருமுழுக்க பாகவதர்களுடைய அந்த நாம சங்கீர்த்தனம் நடந்து கொண்டே பஜித்து கொண்டே அவர்கள் எல்லாம் தெருவை அணிகலன் போலே அவங்க எல்லாம் இருப்பாங்களாம். அந்த தெருவை அணிவிக்கின்ற அணிகலன் போலே இருப்பார்களாம். அந்த பாகவதர்கள் எல்லாம் எங்கே 1-2 பேர் வர்றாங்க. என்ன அவங்களும் திக்கி திணறி தக்கு தடுமாறி வர்றாங்க. வரும்போது அவங்கள பார்த்து நிப்பாட்ட வச்சு அவங்க காலில் வணங்கி ஏதாவது நம்ம ஒரு சம்பாவனை செஞ்சாலே பெரிய பாக்கியம். அவங்க துளசியை வச்சுக்கிட்டு நம்ம பெரியவங்களுக்கோ நம்ம கொடுத்தானா பெரிய பாக்கியம் அது. என்ன அப்பேற்பட்ட பாகவதர்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த யுகத்திலே காணாமே, என்ன ஆச்சு அப்படின்னா யோசிக்கும் போது நம்ம பல ஆண்டுகளாக இது போன்ற கற்பித்தல் இல்லாமல் போய்விட்டது. என்ன இது போன்ற கற்பித்தல்னா நம்ம வீட்டிலேயே இதை போல கற்பிக்கணும், நம்ம குழந்தைமார்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஹரி என்ற ஒரு வார்த்தையே வந்து அதிகாலையில் எந்திரிக்கும் போதுலேருந்தே ஆரம்பமாகுது. என்ன பண்றீங்களா? கராக்ரே வசதோ லக்ஷ்மி. என்ன கராக்ரேனா இந்த 2 கரத்தை காலையில் எந்திரிக்கும் போது நம்ம எப்படி ஒரு கழிச்சு படுத்திருந்தாலும் பரவாயில்ல, மெதுவாக கையை வச்சு எந்திரிச்சு என்ன உட்காந்துக்கிட்டு அமர்ந்துக்கிட்டு கிழக்க நோக்கி முகத்தை வச்சுக்கிட்டு என்ன இந்த 2 கையை விரிச்சுக்கிட்டு கை விரல் நுனிகள் பார்த்தீங்களா அதை பார்த்துக்கிட்டு கராக்ரே வசதோ லக்ஷ்மின்னு மகாலட்சுமியை நினச்சிக்கணும். என்ன மகாலட்சுமி தாயாரை நினச்சிக்கணும், இந்த விரல் நுனிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு. அப்போ வந்து ஹரிங்கிற நாமத்தை உச்சரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஹரி என்ற நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இந்த விரல் நுனிகளை பார்த்துக்கிட்டே மகாலட்சுமியை நினைக்கணும். அதான் கரா அக்ரேனா மொதோ இந்த கரத்தில் இருக்கிற மொதோ நுனிகள் தான் அக்ரேன்னு சொல்கிறாங்க. அக்ரன்னா ஆனா முதல், அதனால தான் அக்ரஹாரம்னு சொல்கிறாங்க. நம்ம கோயில்களில் சுற்றி மொதோ தெருவுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அக்ரஹாரங்கள். அந்த அக்ரஹாரங்கள் எல்லாம் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு, கடகண்ணி ஆகி போச்சு இன்னைக்கு. என்ன அந்த அது காணாமல் போச்சுன்னா பக்தி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். என்ன அதெல்லாம் அடையாளங்கள். என்ன அந்த கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி ஹயக்ரீவன் நினைச்சுக்கலாம். இந்த நடு ரேகை கையை விரிச்சுக்கிட்டு நடு ரேகை வந்து சரஸ்வதி தேவியை நினைச்சுக்கிட்டோம். கரமூலேக்கு கோவிந்த என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மணிக்கட்டு ரேகை பார்த்தீங்களா, இப்படி கையை வச்சுட்டா மணிக்கட்டு ரேகை வரும். இப்போ இந்த விரல் நுனிகள் மத்திய ரேகை இந்த மணிக்கட்டை பார்த்துக்கிட்டு 7 தடவை ஹரிய உச்சரிக்கணும்னு சொல்றாங்க முனிகளும் சிரேஷ்டர்களும். என்ன அதனால தான் ஹரி என்ற பேரரவம் கேட்டிலையோ என்று ஆண்டாள் பூமி பிராட்டி பாடுறான். என்ன ஞானிகளும் யோகிகளும் என்ன மெல்ல எழுந்து, என்ன காலையில மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் அந்த ஒலி அடுத்த வீட்டு வரைக்கும் கேட்குமாங்க. நம்ம ஹரி 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 அப்படின்னு 7 தடவை சொல்லும் போது அடுத்த வீட்டில் கேட்கிற அளவுக்கு உச்சரிப்பு இருக்குன்னா அத்தனை முனிவர்களும் அத்தனை யோகிகளும் அந்த ஊர்ல இருந்து இருக்காங்க. அந்த அரவம் என்ன ஒலி, அது கேட்கலையா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேட்கிறா. அந்த ஹரியத்தான் சுவாமி நாமிகள் நம்ம நாயகி சுவாமிகள் தடவை உச்சரிக்கிறாரு ஹரி என்ற நாமத்தை. அப்படி
ஹரிகவி நச்சி போவி ஆனந்தும் புடத்தேஸ் ஆங்கு விஸ்ரை பொடையீ ஹரிகவி நச்சி போவி ஆனந்தும் புடத்தேஸ் ஆங்கு விஸ்ரை பொடையீ அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அப்ப இந்த ஹரிய பஜிச்சு கொண்டே என்ன அவன் நாமத்தை உச்சரிச்சு கொண்டே நாம எல்லாம் ஆடி பாடி மகிழ்ந்தோம்னா இந்த உடலே மறந்து போயிருது அப்படின்னு சொல்லி ஸ்ரீவன் நடனகோபாரி நாயகி சுவாமிகள் அவருடைய அனுபவத்தை நமக்கு சொல்றாரு. அவர் ஏதோ கற்பனை பண்ணி இப்படி எல்லாம் ஆயிரும்னு சொல்லி வெறும் வாய் வார்த்தையில சொல்லிட்டு போகல. அவர் அனுபவிச்சு ஆழ்ந்து அவர் பக்தியில நமக்கு தோய்ந்து சொல்றாரு. இதான் விஷயம் இதுல. அப்ப நமக்கு இந்த அனுபவம் வேணுமா இல்லையா? அப்படின்னா எப்படி கிடைக்கும்? இப்ப ஹரின்னு சொன்னா ஹரியுடைய வைபவத்தை கேட்க வேண்டும், அதான் முக்கியம். இப்ப நம்ம இந்த நாம சங்கீர்த்தன மகிமையில முக்கியமாக சொல்லப்படுறது இந்த நாம சங்கீர்த்தனை பண்ணால் மோட்சம் கிடச்சிரும்னு சொல்கிறோம். என்ன அப்படி கிடையாது. அந்த க்ஷணத்திலேயே மோட்சம் போயிட முடியாது. நம்ம பிராரப்த கர்மாக்கள், நமக்கு இடப்பட்ட பலன்கள் இந்த ஜென்மத்திலே. யாரும் பயப்படாதீங்க. என்ன உடனே மோட்சம், உடனே ஆளை இங்கேருந்து பறந்து அப்படியே வைகுண்டத்துக்கு போயிடுவார். இங்கே இருக்கிற சொத்து பத்தெல்லாம் யார் காப்பாற்றுறது, குழந்தை குட்டிகளை யார் பார்த்துக்கிறது எல்லாம் மோட்ச கிடைச்சா உடனே இதெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினைக்காதீங்க. மோட்சம்ங்கிறது நம்ம பிராரத்தத்தின் முடிவிலே, இந்த கர்மாக்கெல்லாம் கடிந்த பிறகு, இந்த ஜென்மமெல்லாம் முடிந்த பிறகு, நம்ம எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்த பிறகு, தயிர் சாதம், சக்கரை பொங்கல் என்ன ஏனைய வகைகளை எல்லாம் சாப்பிட்டு நல்ல சுகபோகங்கள் உல்லாச பயணங்கள் எல்லாம் போன பிறகுதான் கடைசி ஜென்மாவின் கடைசியிலே மோட்சம் கிடைக்கும். அதான் பூர்வர்களுடைய அதிகாரத்தனமான ஒரு உண்மை செய்தி. அதனால் யாரும் மோட்சம் என்னொன்று, இவர் என்னப்பா இந்த நாமத்தெல்லாம் சொன்னால் மோட்சம் கிடச்சிருமே, அப்போ இந்த நாமத்து பக்கமே போக வேண்டாண்டா அப்படின்னு ஓடிடாதீங்க. என்ன அப்படி தான் மக்கள் இருக்காங்க இன்னைக்கு. பக்தி என்னாலே என்ன 100 காத தூரத்துக்கு ஓடியே போயிடுறானுங்க மக்கள் இன்னைக்கு. அந்த அளவுக்கு தவறான கற்பித்தல் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த நாமத்தினுடைய மகிமைகள் எல்லாம் நாம் எப்படி உணர முடியும் என்றால், ஒவ்வொரு நாமத்துக்கும் புராண வைபவம் உண்டு. என்ன ஒவ்வொரு நாமத்துக்கும் புராண வைபவம் உண்டு. அப்ப கேசவ என்ன கேசவன்னா யாருன்னு தெரியுமா? இந்த கேசவன் நம்ம சமூகத்தில் நிறைய பேருக்கு கேசவராமன்னு பேர் வைப்பாங்க. என்ன கேசவா அப்படின்னு பேர் வைப்பாங்க, மாதவான்னு பேர் வைப்பாங்க. அப்போ இந்த நாமம் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, பகவானுடைய குணங்களையும் பகவானுடைய சேஷ்டிதங்களையும் அவனுடைய லீலைகளையும் இது ஒரு கோடா வச்சிருக்காங்க. எப்படி? இது ஒரு கோடா வச்சிருக்காங்க. கோடனா என்ன தெரியுமா? ஒரு வார்த்தையில பல வார்த்தைகள் அடங்கி இருக்கும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமா, வேலை பார்க்குறாங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒரு கோடு கொடுத்துருவாங்க. ஒரு கோடுன்னா ஒரு கோடு, அந்த கோடை வச்சு ஒரு ரோடே போடணும் நம்ம. என்ன அந்த கோடு வச்சு ஒரு பெரிய விளக்கத்தை அவங்க எழுதி அந்த விளக்கத்தை சமர்ப்பிக்கிறோம். அது டீ கோடுன்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு கோடு அப்படி இருந்தால் அதை டீ கோடு பண்ணணும். பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு அந்த கணினியை மடிக்கணினியோ கணினியோ அதை நமக்கு உள்ளே போனோம்னா ஒரு பாஸ்வேர்டு, ஒரு கோடு, ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு நம்ம எழுதினா தான் என்ன உள்ளே போக முடியும், இல்லாட்டி போக முடியாது. அதுபோல இந்த ஒவ்வொரு நாமங்களையும் பகவானுடைய புராணங்களை குறிக்கிறது. அப்போ நாமம் மட்டும் சொல்லிக்கிட்டே வந்தால் மோட்சம் கிடைச்சிருமாம்னா அது ஓரளவுக்குத்தான் சாத்தியம். அப்ப நாமத்தினுடைய வைபவங்களையும் நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டே வர வேண்டும் என்பதற்காக அந்த முனிவர்களும் சிரேஷ்டர்களும் இந்த கோடுகளை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திருவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேச, பத்மநாப, தாமோதர அப்படின்னு சொல்லி இத்தனை 12 திருநாமங்கள்னு சொல்லும்போது, அப்ப இந்த கோடுகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப பத்மநாபன்னா யாரு? பத்மநாபன்னா யாரு? அதோட விளக்கம் சொல்லணும்ல. குழந்தைங்க கேட்பாங்க, என்ன சொல்லுவீங்க நீங்க? பெருமாள்னு சொல்லிட்டீங்க. உண்மையிலே அதோட விளக்கம் என்ன? பத்மம் என்ன, நாபம் என்ன அப்படின்னா என்னன்னா, பத்மநாபன்னா என்ன அர்த்தம்? தாமரை பூவை உந்தியிலிருந்து மலரச் செய்தவன் பத்மநாபன் அப்படின்னு சொல்லணும். என்ன தாமரை மலரை உந்தியிலே இருந்து மலரச் செய்தவன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தா அதுதான் சரியான விளக்கம். அப்ப தாமோதரன் யாரு? இந்த நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய சகோதரர் பேர், இந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு நிர்வாகி பேர் தாமோதரன். என்ன அப்போ தாமோதரன் யாரு சொல்லுங்க பார்ப்போம்.
தாமோதர நமமும் குள்ள பொல்லோன்னு சொல்லி நம்ம சுவாமிகள் பாடி வச்சிருக்காரு. என்ன தாமோதர நமமும் குள்ள பொல்லோ, என்ன இனிமையான பழமா தாமோதர நாமம். ஏன்னா அதிகப்படியான கீர்த்தனைகளை சுவாமிகள் வந்து சௌராஷ்டிராவில் பாடி வச்சிருக்காரு. அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய விளக்கத்திலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தாமோதரன்னா என்ன அர்த்தம்? பேரு வச்சிருக்கிறவங்களுக்கே தெரியல. ஏன்னா பேர் இருக்கிறவங்களே அந்த பேரே சூட்டியிருக்காங்க முன்னோர்கள், அவங்க பெரியவங்க. அந்த பேர் வச்சிருக்கிறவருக்கே அந்த பேருடைய அர்த்தம் தெரியாமல் அவர் இத்தனை வருஷம் 70-80 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. தாமோதரன்னா என்னங்க அர்த்தம்? தாம்பு கயிறை இடுப்பில் கட்டி கொண்ட கண்ணன் அப்படின்னு அர்த்தம். தாம்பு கயிறை யசோதா பூமி பிராட்டி, யசோதா தாயார் என்ன பண்ணியிருக்கா? அவன் வந்து எல்லா இடத்துலையும் போய் வெண்ணையை திருடிட்டு களவான்ட்டு ஒன்றுமே திருடாதவன் போல வந்து நடிப்பானா கண்ணன். என்ன நான் ஒன்றுமே எங்கேயுமே போகலையே, இங்கே தானே படுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வேற நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ யசோதாம்மா, நீ என்ன சொல்கிறியோ அதன்படி நான் வீட்டுக்குள்ளே கிடக்கிறேன், எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்லி ஊரு பூரா பானையை உடைச்சிட்டு கல்லெல்லாம் திருடிட்டு வந்து உட்காந்துருப்பானா. யசோதா பிராட்டிக்கு ஏகப்பட்ட கோள் வருமா. என்ன கோள் வருமா? இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு மாமி வருவானா, அடுத்த தெருவில் இருக்கிற ஒரு மாமி ஓடி வந்து இந்த பாரிவம் பையன் பண்ணிட்டு இருக்கான்னு கோள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அத்தனை கோள்களையும் சேர்த்து தண்டரையாக கண்ணனுக்கு ஒரு உரலிலே என்ன தாம்பு கயிறை வைத்து கட்டினாலாம். அந்த தாம்பு கயிறை உலகையே படைத்த என்ன ஜெகதோ தாரணன், ஜெகத்தையே படைத்த அந்த அவன் சிறு குழந்தை போல அழுது புலம்பிக் கொண்டே கத்திக்கிட்டே அந்த தாம்பு கயிறுக்கு கட்டுப்பட்டாராம். ஆகையாலே அவனுடைய பெயர் தாம்பு கயிறால் கட்டுப்பட்ட தரன்னா தரித்து கொண்டவன் அர்த்தம். நம்ம சௌராஷ்டிரா பாஷையில் ஒரு ஏதாவது ஒரு பதார்த்தமையோ இல்லை ஒரு பொருளையோ பிடின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? தேர் அப்படின்னு. தேர்னா தரித்தல்னு அர்த்தம், பிடித்து கொள்ளல்னு அர்த்தம். அப்போ அந்த தாம்பு கயிறை எடுப்பிலே பிடித்து கொண்டானாம், தன்னுடைய சக்தி எல்லையாம் விட்டு அன்பாலே கட்டுப்பட்டவர் என்பதனாலே தாம்பு கயிறை தரித்து கொண்டதினாலே தாமோதரன் என்று பெயர். என்ன இந்த தாமோதரனுடைய விளக்கம் பார்த்தீங்களா? உலகத்திலேயே நாமங்களே எத்தனையோ நாமங்கள் இருக்கு, அதில் மிக மிக பிடித்த நாமம் பகவானுக்கு எதுனா தாமோதரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாமத்தை தான் நம்ம பெரியோர்கள் எல்லாம் நமக்கெல்லாம் சூட்டியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய மகிமை மிக்க இந்த நாமம் என்பதை டீகோட் செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன டீகோட்? வெறும் தாமோதரன் சொல்ற உடனே மோட்சம் கிடைச்சிருமா? கிடைக்காது. அதை புரிஞ்சுங்க. நாம சங்கீர்த்தன மகிமையில நாமம் சொன்னா மட்டும் மோட்சம் கிடைச்சிருமா? கிடைக்கும். ஒரு வாய்ப்பு மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கலாம். ஏன்னா ஜென்மங்கள் தொடர்ந்து கொண்டே போகலாம், இந்த பகவானுடைய பந்தம் இருந்து கொண்டே. ஆனால் இந்த ஞானத்தை பெருக்கி இந்த ஞானத்தை விருத்தி செய்து அந்த சரணாகதி செய்தால் மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும். ஆகையால இந்த நாம சங்கீர்த்தன மகிமையிலே நாம என்னமோ சட்டுன்னு எல்லா பலனும் கிடைச்சிருன்னு நம்புறதே தவறு. என்ன ஆனால் இந்த நாமம் நம்மை உயர்த்தும். மோட்சம் என்பது நம்ம இந்த ஜென்மத்திலிருந்து கீழான ஜென்மத்துக்கு போயிடக்கூடாது. பார்த்தீங்களா? அதற்கு இந்த நாமங்கள் உதவும். என்ன இன்னைக்கு நம்ம மதுரையில் நல்ல குடும்பத்தில், நல்ல தனம் மிக்க குடும்பத்தில் பிறந்து நல்ல உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிச்சு குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக வருஷம் குற்றாலம் கொடைக்கானல்னு சொல்லி சுற்றுலா போயிட்டு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மகிழ்ச்சி குறையாமல் அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் தொடரலாம் என்பதுதான் நாம சங்கீர்த்தனத்தின் மகிமை. என்ன அப்ப உண்மையிலேயே மோட்சத்துக்கு போகணும்னா ஞானத்தினால் நம்முடைய அறிவை விருத்தி செய்து கொண்டே வர வேண்டும். என்ன தர்மத்தை செய்து கொண்டே வர வேண்டும், நற்காரியங்களிலே சத்காரியங்களிலே ஈடுபட வேண்டும், சத்விஷயங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வர வேண்டும். இப்போ ஸ்ரீமன் நடன கோபால நாயகி சுவாமிகள் என்ன உத்தியோகத்துக்கு போயிருக்க முடியாதா? என்ன ஒரு ஏதாவது ஒரு அலுவலகத்தில் இல்லை ஒரு வியாபாரத்தில், அவங்க அப்பா பெரிய வியாபாரிங்க, ரெங்காரியருங்கிறது பெரிய வியாபாரி. என்ன ரெங்காரியருங்கிறது நல்ல வியாபாரி, நல்ல தறியெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய வந்து வணிகம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த வணிகத்தில் இவர் இருந்திருந்தா எவ்வளவோ பெரிய செல்வந்தர் ஆயிருப்பார். ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு நாமங்களை பஜிச்சு இத்தனை கீர்த்தனங்களை எதுக்குங்க பாடி வைக்கணும்? யோசிச்சு பாருங்க. இத்தனை கீர்த்தனைகளை பாடுறதுக்கு அவரே தனியாக ஒரு இடத்துல பாடிட்டு, என்ன அவரே தியானம் பண்ணிட்டு அவர் மட்டும் மோட்சிக்கு போயிருக்கலாம்ல. ஏன் அவர் அது பண்ணலை? கொஞ்சம் யோசிக்கிறோம். எதுக்கு இத்தனை கீர்த்தனைகளை தெருவில் பாடிக்கிட்டே அலைஞ்சிருக்காரு? என்ன காரணம்? தாம் பெற்ற இன்பம், தாம் பெறுகின்ற மோட்சம் இந்த உலக அனைத்தோரும் பெற வேண்டும் என்று ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரான அவருடைய பரமகுரு நினைத்தபடி இவர் அந்த செயலை, அந்த நற்செயலை செய்திருக்கிறார். அதனால தான் நாம சங்கீர்த்தனத்தின் மகிமையினாலே நமக்கு முன்னேற்றம் அளிக்கக்கூடிய நாமங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முன்னேற்றம் எப்படி கிடைக்கும் என்றால் இதுபோல விசேஷ வைபவங்களில் எல்லாம் ஈடுபட்டு அதனுடைய சத் விஷயங்களை காதிலே கேட்டுக்கொள்ள வேண்டும்.
இதான் ஆண்டாள் பூமி பிராட்டி நமக்கு சொல்லி தந்திருக்கா. என்ன ஆகையாலே நம்ம இன்னைக்கு இருக்க வாழ்க்கை நிலைமையில் இந்த போல கேசவ நாராயண மாதவன் சொல்லி ஒரு 108 அர்ச்சனை பண்ணுங்கன்னு அர்ச்சகர்கிட்ட கேட்டால் ஒருத்தர் உங்கள் நண்பர் வருவார், ஏன் தமிழில் அர்ச்சனை பண்ண முடியாதா, ஏன் சம்ஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா இல்லையா? இந்த கேள்வி தானே பெரிய பிரச்சனை. இன்னைக்கு மக்களுக்கு பக்தி பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறதே இந்த உலகம் தான். இந்த பக்தியை வளர்க்கறதுக்கு 100,000 விஷயங்கள் இருக்கு, 1,00,000 விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு 2-3 விஷயத்துல தான் நமக்கு தியானம் போய் இந்த 1,00,000 விஷயங்களை தவிர்க்கிற அளவுக்கு அது நமக்கு பிடிச்சு போயிருது. பாத்தீங்களா? அதான் இன்னைக்கு பிரத்யக்ஷம்னு சொல்றது. என்ன தெரியுமா காரணம்? அதுக்கு அந்த வழியில நம்ம போறதுனால தான் இந்த அருமையே தெரிய மாட்டேங்குது. உண்மையிலேயே ஞானம் இருந்தா திருப்பி கேள்வி கேட்டுக்கணும். சரியா, தமிழ் அர்ச்சனை பண்ணுவோம் வா. எப்படி தமிழ் அர்ச்சனை பண்ணுவோம் வா, கருவறைக்குள்ள போ, அர்ச்சனை பண்ணுன்னா என்ன தெரியுமா பண்ணுவான்? கேசவா போற்றி, நாராயணா போற்றி, மாதவா போற்றி. சரி, போற்றிங்கிறது தமிழ். அப்ப கேசவங்கிறது என்ன வார்த்தை? நாராயணங்கிறது என்ன வார்த்தை? மாதவங்கிறது தமிழா? எதுவுமே தமிழ் கிடையாதுங்க, எதுவுமே தமிழ் கிடையாது. இந்த போற்றிங்கிற ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு அவன் தமிழ்ல அர்ச்சனை பண்றேங்கிறான். நம்மளை ஏமாத்துறானா இல்லையா? நம்மளும் இத்தனை வருஷமா ஏமாறுறோமா இல்லையா? என்ன, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, என்ன தரிக்கிலானாகி தான் திங்கு நிறைந்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெந்த நெடுமாலை அப்படி சொல்லி உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகல்னு சொல்ற ஆண்டாள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இது தமிழ் பாசுரம் தானே. எல்லாரும் கேட்குறீங்களா? எத்தனை பேர் ஆண்டாள் பாசுரங்களை கேட்குறீங்க, பாடுறீங்க, பார்த்து புஸ்தகத்தை பார்த்து பாடுறீங்க, புஸ்தகத்தை பார்க்காம அதெல்லாம் விடுங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கீங்க? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஏன்னா இந்த பாசுரத்தில் உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படி வார்த்தை வருது. அப்ப இந்த அறுத்தித்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த அறுத்தித்துங்கிறது தமிழா? உண்மையிலே தமிழா? சொல்லுங்க. உன்னை அர்ச்சித்து வந்தோம், உன்னை அர்ச்சனை செய்து வந்தோம்னு அர்த்தம். இந்த அர்ச்சனாங்கிற வார்த்தை எத்தனை பேருக்கு நம்ம குழந்தைகளுக்கு வைக்கிறோமா இல்லையா? ஒரு ஹோட்டல் பேரே அர்ச்சனா தான். அங்கே போய் நல்ல இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் அந்த அர்ச்சனைங்கிற வார்த்தை சமஸ்கிருதம்னு நமக்கே தெரியாது. அவங்க தமிழ்னு பேசுவாங்க. தமிழில் அர்ச்சனை பண்ணு. அர்ச்சனையே தமிழ் இல்லையா? அப்போ எப்படி அர்ச்சனை பண்ண முடியும் தமிழில்? இந்த போல தடைகள் இருக்கின்ற விஷயங்கள். இது சொன்னோன்னு என்ன தெரியுமா பண்ணுவான்? நம்ம குழந்தைங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த வார்த்தையை கேட்டு தமிழ் அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்களே, என் சகோதரர்கள் என்னோட நண்பர்கள் எல்லாமே நண்பர்கள் தோழிகள் எல்லாமே தமிழில் தான் இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் அவமானப்படுத்துறது போல ஆகுதுல்ல. அப்போ நான் கோயிலுக்கு போகணுமா? இது போல தமிழை அவமானப்படுத்துகின்ற இந்த பிரார்த்தனைகள் எல்லாம், இந்த வழிபாட்டெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வியை முன்னாடி வச்சுக்கிட்டு கோயில் பக்கமே வர்றதில்ல பசங்க. இது போல 1000 விஷயங்கள் தடையாகி இருக்கின்றன இந்த யுகத்திலே, கலியுகத்திலே. இத்தனை தடைகளையும் மீறி இந்த வேதாந்த சபையிலே, அத்தியன சபையிலே, இந்த திருக்கோயிலே அமர்ந்து கொண்டு நாம் எல்லாம் சுவாமிகளின் கீர்த்தனைகளை பாடுறோம்னா எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும், எவ்வளவு அறிவாளிகள் நாம் எல்லாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அறிவாளிகள். இது போன்ற தடைகள் இருக்கிற விஷயங்கள் எத்தனை தெரியுமா? 1000 விஷயங்கள் இருக்கு. நம்மளை மாற்றுத்திறனாளிகள் ஆக்கிட்டாங்க. மாற்றுத்திறனாளிகள்லாம் கை கால் சரியா எங்களைங்கிறது மட்டும் கிடையாது, ஞானம் சரியில்லைனாலும் மாற்றுத்திறனாளிகள் தான். நம்ம எல்லாம் மாறி போயிட்டோம். நம்மெல்லாம் ஏதேதோ கல்வியை கற்றுக்கிட்டு என்னென்னமோ ஆகாத போகாத விஷயங்கள் எல்லாம் வைத்து பொழப்புக்கு செய்யலாம். ஆனால் ஆத்ம பொழப்புக்கு அதெல்லாம் செய்யறது சரி கிடையாதுங்க. ஆத்ம பொழப்புக்கு சரியே கிடையாது. அப்ப இந்த ஞானத்தை எப்படி பெறுவது என்றால், இது போன்ற பகுத்தாராயக்கூடிய வகையிலே பேசப்படுகின்ற இந்த சத் விஷயங்களை கேட்டால் மட்டும்தான் முடியும். இல்லாட்டி அந்த ஒரு பள்ளத்தில் போய் விழக்கூடிய நிலைமை நிறைய ஏற்படும் என்பது போல இன்று இருக்கிற சிறார்களுக்கு முக்கியமாக இதையெல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்பதனாலே இந்த நாம சங்கீர்த்தனத்தின் மகிமைகளை நாம் எல்லாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த நாம சங்கீர்த்தனம் எப்படிப்பட்டதென்றால், நம்ம வீட்டில் நிறைய நகைகள் பண்ணியிருக்கோம், அட்டிகை பண்ணியிருப்போம், வளையல் பண்ணியிருப்போம், தோடு நிறைய பண்ணியிருப்போம், நிறைய அணிகலன்கள் நம்ம குறைவே கிடையாது. இந்த பாரத தேசத்தில் அணிகலன்களுக்கு, தங்க அணிகலன்களுக்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது. எல்லாமே இன்னைக்கு ஒரு காலத்தில் வீட்டில் வச்சு விசேஷ வைபவங்களுக்கு போகும்போது அணிஞ்சுக்கிட்டு போனோமா இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு லாக்கரில் போய் பூட்டி வைக்கிறோம்.
தினப்படி இந்த பாரத தேசத்தில் சொல்கிறாங்க, கேள்விப்பட்டது, அடியேன் கேள்விப்பட்டது, உண்மையிலே போய் பார்த்தனா இல்லைன்னு தெரியல, ஒரு ராணி எழுந்திருக்காராம். அந்த ராணி எங்கேயோ பீகாரோ எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், வடதேசத்தில் இருந்திருக்காங்க அந்த ராணி ஒரு நாளைக்கு அணிஞ்ச நகைகளை வந்து அடுத்த நாள் அணிஞ்சிக்க மாட்டாலாம். என்ன பண்ணுவாளான்னா ஒரு கிணத்துல போய் போட்டுருவாளாம். இது பழைய நகை, அழுக்காயிருச்சு, என்னுடைய வேர்வைப்பட்டது, இது மறுபடியும் அணிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கிணத்துல போய் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு என்ன இந்த நகைகள் குவிந்து கிடந்தனவாம். என்ன இந்த நகைகள் குவிந்து கிடந்தனவாம். ஏன் நமக்கு தெரிஞ்ச வைபவம் ஒன்று இருக்கு. திருவனந்தபுரம்னு சொல்லுவாங்கல்ல, அனந்த பத்மநாப சுவாமி கோயில். அந்த கோயிலில் சில வருடங்களுக்கு முன்னா என்னமோ 3 பெட்டி ABC என்னமோ சொன்னாங்க. என்ன அதில் ஒரு பெட்டி திறந்து பார்த்ததுலேயே இந்த உலகத்தில் இருக்க மொத்த தங்கத்துக்கு இடம் வச்சா கூட அது நிகர் ஆகாதுன்னு சொல்கிற அளவுக்கு தங்க நகைகள் குவிந்து கிடந்ததாம். அதை பார்த்துட்டு அந்த பார்த்த ஆளுக்கே கண்ணு பட்டுருச்சா, அதனால் மூடி வச்சுட்டாராம். அடுத்த இதை திறந்தா உயிரே போயிருமியா, அந்த அளவுக்கு பயம் இருக்குன்னு சொன்னால் அத்தனை நகைகள் எப்படி சேர்ந்துருக்கு யாருக்காவது தெரியுமா? அத்தனை நகைகள் எப்படி சேர்ந்துருக்குன்னா, அந்த ஊர்ல நேர்த்திக்கு பிரார்த்தனை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த நேர்த்திக்கு மங்கள ஓசை, அந்த நேர்த்திக்கு அத்தனை ஜனங்களும் அங்க இருக்கிற செல்வந்தர்களும் கொடுத்த அந்த நகைகளாம். அது மட்டும் இல்ல, அந்நிய தேசத்திலிருந்து வந்த என்ன பல மக்கள், பல அந்நிய தேசத்திலிருந்து ஃபாரினர்ஸ் சொல்றோம்ல, ஃபாரினர்ஸ் அவங்க வந்து இங்க வந்து அவங்க கிட்ட இருந்த நகையெல்லாம் இருக்குல்ல வந்து மாற்று என்ன பொருளா கொடுத்துட்டு போனாங்க. மாற்று பொருள், பண்டை மாற்று, அதை நிறைவேறினதுக்கு நேர்த்தி கடனாக செலுத்தின நகைகள் போற்றுறாங்க. என்ன அப்பேற்பட்ட நாமங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி பலன் பெற்றவர்கள் அவங்க எல்லாம். திவ்ய நாமங்களை எதுக்கு அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போய் அந்த நகைகளை கொடுக்கணும்? இல்லை வேற கோயிலுக்கு கொடுத்துருக்கலாம்ல. அப்படின்னா அந்த சுவாமியுடைய மகிமை அப்பேற்பட்ட மகிமை. அவனுடைய நாமங்களை சொல்லி சொல்லி பிரார்த்தித்து அவ்வளவு பலன்களை பெற்றார்களாம். அந்த வகையிலே வெளிநாட்டவர்கள் வந்து கோயில் லாக்கரில் இருக்கும். என்ன இப்போ அந்த லாக்கரில் இருக்கிற நகைகள் மேற்கொண்டு நகைகள் எப்படி வந்ததுன்னா, அங்கே விதேசக்காரங்கன்னா பாரத தேசத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்க, பாரத தேசத்துலேருந்து வெளியில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து வரும்போது நம்ம ஊரில் மிக பெருத்த மகிமை என்ன தெரியுமா? இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க. என்ன பிரசாதம் கொடுத்தாங்க? என்ன பிரசாதம்? இப்போ நம்ம எல்லாமே ஸ்வீகரித்தோம்ல, வெண்பொங்கல் இருக்கா இல்லையா? அந்த வெண்பொங்கலில் ஒரு முக்கியமான என்ன வஸ்து இருக்குது. என்ன வஸ்து தெரியுமா? அது மிளகு. இந்த ஐயர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த மிளகு தான் இருக்கிறதுலே விசேஷமானது. அந்த வஸ்துவிலேயே அரிசி, நெய், பருப்பு எல்லாம் சேர்த்து பண்ணியிருப்பாங்க. அந்த பொங்கலுக்கு பேர் என்ன தெரியுமா? பேரு மிளகு சாதம்னு சொல்றாரு. எல்லாருக்கும் அப்படிதான் தோணுச்சா? பிடி சாதம்ங்கிறார் ஒருத்தர். அந்த பொங்கல் நம்ம வீட்லையும் பண்ணுவோம்ல, அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? முத்தா பொங்கல் சொல்றாங்க. சரிதானே? முத்தா பொங்கல் தானே. அந்த முத்தா பொங்கலுக்கு எதுக்கு முத்தா பொங்கலுங்கிறோம் தெரியுமா யாருக்காவது? வடிக்காம செய்யறதா? கிடையாது, தவறு. என்ன தெரியுமா அர்த்தம் அந்த பொங்கலுக்கு? மூங் தாள்னு கேள்விப்பட்டீங்களா? மூங் தாள்னா என்ன? பாசி பருப்பு. என்ன பாசி பருப்பு? மூங் தாள்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, இந்தியில் சொல்லுவாங்க மூங் தாள்னு சொல்லி. நம்ம இந்த கடை கண்ணிகளுக்கெல்லாம் போகும்போது அந்த எக்ஸிபிஷன் சொல்லுவாங்கள்ல, எக்ஸிபிஷன் கண்காட்சி, அங்கெல்லாம் போது ஒரு தனி கடையில் ஒரு வடநாட்டுக்காரங்க வைப்பாங்க. இந்த மூங் தாள் அப்படின்னு சொல்லி ஒரு பருப்பு வகையில் ஒரு சட்டியில் வச்சு என்ன ஒரு கூடையில் வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதை போய் தனியாக வாங்கிட்டு சாப்பிடுவாங்க மக்கள். எவ்வளவு ருசியாக இருக்கும். அந்த மூங் தாள் சேர்த்து வடிக்கப்படுகிற ஒரு சாகிறது. அதை வந்து நம்ம மூந்தாள் சொல்லி முத்தாள் ஆக்கிட்டோம், முத்தா பொங்கல் ஆக்கிட்டோம். இது வந்து குழஞ்சி இருந்தாலுமே முத்தா இருக்கு. முத்தகன் சேபான்னு சௌராஷ்டிராவில் சொல்லிட்டு இருக்காங்க. அது முத்தகன் சேன்னு சொல்லக்கூடாது, கெட்டியா இருக்கு, கெட்டிகன் சேன்னு தான் சொல்லணும். கெட்டி தடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆகையாலே இந்த மூங் தாள் பொங்கலே வந்து இதோட அர்த்தம் தெரியாம இவ்வளவு நாள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னா நாமத்தின் மகிமை எப்பேற்பட்ட கதியில் இருக்கு பாருங்க. என்ன ஒவ்வொரு நாமத்தின் மகிமையை நம்ம எல்லாம் படிக்கணுமா இல்லையா? நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த முத்தாபங்கள் ருசிச்சு சாப்பிட்ற நம்ம நாக்கில் போய் எவ்வளவு நாளாக ருசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே வந்து மாற்றி அர்த்தத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோமே, எப்படி இருக்கும் நாம மகிமைகள் எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வெளிநாட்டுக்காரங்க வந்து
மிளகு கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பாரத தேசத்துக்கு வந்து மாற்று பொருளா என்ன பண்டை மாற்றா வந்து கொடுத்த நகைகள் அப்பேற்பட்ட நகைகளாம் அந்த திருவனந்தபுர அறையில் பூட்டி வைக்கப்பட்ட நகைகள். தெரிஞ்சுக்கணும் இல்லை, இது வந்து இத்தனை நகைகள் எப்படிப்பா சேர்ந்துச்சுன்னா, செல்வம் சேருமா அந்த நாமத்தை சொன்னான்னா சேர்ந்திருக்கே இத்தனை செல்வம். ஏன்னா ஏன் பாரத தேசத்துடைய மகிமைகளே வந்து ரிஷி முனிவர்கள் எல்லாம் இந்த நாமங்களை எல்லாம் ஜபம் செய்து அந்த பலத்தினாலே அந்த பலனினாலே தான் இவ்வளவு செழிப்பு நம்ம பாரத தேசத்துக்கு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எப்படி நம்ம ஒரு நதிக்கரையை போற்றுறோம், ஒரு குளக்கரையை போற்றுறோம், ஒரு திவ்ய தேசத்தை போற்றுறோம், ஒரு நிலத்தை போற்றுறோம்னா இத்தனை நாமங்கள் எல்லாம் சொல்லி ஜபிக்கப்பட்ட இடங்களினாலே தான் அதன் பெருமை எல்லாமே. என்ன, நிலங்களும் செழிக்கப்படுகின்றன, மனங்களும் ஞானத்தை பெறுகின்றன, தியானத்தை பெறுகின்றன, முக்தி அளவுக்கு ஒரு நெறியை காட்டுகின்ற வழியே இந்த நாம சங்கீர்த்தனம் தான் என்பதை உணர்த்துவகத்தார் தான் அடியேன் இத்தனை வைபவங்களை சொல்லிக்கிட்டே வர்றேன். இப்போ இந்த நகைகளை பூட்டி வச்சிருக்கோம், அதுபோல இந்த நாம சங்கீர்த்தனம் எல்லாமே, இந்த நாமங்கள் எல்லாமே ஏதோ யுகத்திலிருந்து, இப்போ அடியேன் சொன்னது போல கிருத யுகத்தில் தியானத்துக்கு தான் மதிப்புன்னு சொன்னேன், திரேதா யுகத்தில் யஜ்ஞங்கள் தீ வளர்த்து நெய் சேர்த்து ஹவிசு கொடுத்தா தான் பலன்னு சொன்னேன். ஆரம்பத்திலேருந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும், வந்தவங்க கேட்டுக்குங்க, ஏன்னா இடையில வந்தவங்க கேட்டுக்குங்க. கிருத யுகத்தில் தியானத்துக்கு மரத்தடியில் உட்காந்து அப்படியே அப்படின்னு சொல்லி வாயை முணுமுணுக்காம வாய் எது ஒலியும் இல்லாமல் அப்படியே தியானிச்சா அதுக்குண்டான பலன். அப்போ அடுத்த யுகத்தில் திரேதா யுகத்தில் யஜ்யம், கிருத யுகத்தில் துவாபர யுகத்தில் அர்ச்சனை. கோயிலில் போய் இப்போ அர்ச்சனை பண்ணாங்கல்ல, சுவாமிகளுக்கு அர்ச்சனை பண்ணோம்ல, போற்றி 108 போற்றி சொன்னோம்ல, அதுபோல் அர்ச்சித்தல், பூவாலே அர்ச்சித்தல், என்ன அந்த அர்ச்சனைக்கு மதிப்புன்னு சொன்னாங்க. கலியுகத்தில் நாமத்தை சொன்னால் மதிப்புன்னு சொன்னாங்க. அப்போ இந்த நாமம் வந்து திரேதா யுகத்தில் இல்லையா, கிருத யுகத்தில் இல்லையா, துவாபர யுகத்தில் இல்லையா அப்படின்னா 3 யுகத்திலையும் இருந்திருக்குங்க இந்த நாமங்கள் எல்லாமே. இந்த 3 யுகத்தில் இருக்கிற நாமங்கள் குறைந்தபட்ச என்ன இந்த கலியுகத்தில் இருக்கிற குறைந்தபட்ச ஆயுள்ல இருக்கிற நமக்கு எல்லாமே குறைந்தபட்ச ஆயுள், அதையும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, என்ன விட்டில் பூச்சி போலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் என்ன அவர் 120 சம்பஸ்தரம் வாழ்ந்திருக்காராம். 120 சம்பஸ்தரம்னா 120 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாராம். அவர் பிகராக இருந்த அவர் சமகாலத்தவர்கள் எல்லாமே சர்வசாதாரணமாக 100 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. சர்வசாதாரணமாக 100 வயசு. என்ன வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னதில் 15 ஆண்டுன்னு சொல்லி பாசுரமே இருக்கு. வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேலும்னா வேத நூல் பிராயம் மனிதனுடைய வாழ்க்கை 100 வருடங்கள்னு சர்வசாதாரணமாக சொல்லுது. இன்னைக்கு 80 கடந்தாலே பெரிய சாதனை. அது மட்டும் இல்லை, 80 கடந்தாலே போதையா நீ வாழ்ந்துட்ட போய் சேரியான்னு நம்மளே அனுப்பி விட்டுறோம். அனுப்புறோமா இல்லையா? 80 வயசு வாழ்ந்துட்டானா அதுக்கு மேலே எதுக்கு இருக்கணும், ஏன் அனுபவிக்கணும், போய் சேர வேண்டியதானே அப்படின்ற அளவுக்கு நமக்கு இன்னைக்கு ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். என்ன உண்மையிலேயே பார்க்குறோமா இல்லையா? நம்ம ஓடி ஆடி நம்ம விளையாண்ட என்ன பாட்டிமார்களும் என்ன தாத்தாமார்களும் பார்த்தோம்னா நம்மளை தூக்கி கொஞ்சினவங்களை இன்னைக்கு ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் படுக்கையாக இருந்து உறங்கிக்கிட்டே சாப்பிட்டு அந்திம நிலையில் அப்படியே கிடக்கிறாங்க. எப்போ செய்தி வரும்னு தெரியாது. அதான் மனுஷனோட நிலைமை. என்ன அப்படி அந்த 100 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்ந்தா எப்படி இருக்கும்? என்ன கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக திடகாத்திரமா அப்படி இருந்த காலம் ஒண்ணுங்க. இன்னைக்கு எல்லாம் வந்து விட்டில் பூச்சி போலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அற்ப விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு எது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் கெட்டதுக்கே ஆட்பட்டு நல்லது என்று கருதி இன்றைய வாழ்க்கை ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா? நம்ம சாப்பிட்ற விஷயங்களே விஷமாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஆசையை ஊட்டி ஊட்டி அறத்தை எல்லாம் குறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பது போல வாழ்க்கை நெறி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இதில் இருந்தெல்லாம் விடுபடணும்னா ஆண்டவனுடைய அருள் வேணுங்க. அப்போ ஆண்டவனுடைய அருள் வேணும்னா நம்ம ஒரு தடவை கேசவா நாராயணா அப்படின்னு கூப்பிட்டுட்டு நிறுத்திட்டோம்னா அவங்க மோட்சம் கிடச்சிருமா? ஒரு தடவை கேசவா நாராயண நீங்கள் தானே சொன்னீங்க நாம கீர்த்தனத்தை சொன்னால் மோட்சம் கிடச்சிரும் சொல்லி. அப்போ மோட்சம் எனக்கு கிடச்சிருமான்னு கேட்டால் கிடைக்காது. இப்போ கிடைக்காது. தொடர்ச்சியாக பல பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்கும். அது நல்ல பிறவிகளாக அமையும்னு சொல்லி கண்ணன் பகவத்கீதையில் சொல்லியிருக்கணும். பகவத்கீதையில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் கண்ணன்? நம்ம பரீட்சை எழுதுகிறோங்க. பரீட்சை எழுதுனா தேர்ச்சி பெறுவதற்கு குறைந்தபட்ச மதிப்பெண் வச்சுருக்காங்களா இல்லையா? எவ்வளோங்க அது குறைந்தபட்ச மதிப்பெண்? இன்னைக்கு மாணவர்கள் யாராக இருந்தால் டக்குன்னு சொல்லிடுவாங்க. 35 மதிப்பெண் வாங்கினா குறைந்தபட்ச மதிப்பெண்
தேர்ச்சி பெற்றலாம், அடுத்த வகுப்புக்கு போயிடலாம். இப்போ இந்த பக்தி யாருங்க இந்த 35 மதிப்பெண் வச்சது? ஏன் 30 வைக்கக்கூடாதா, இல்லை 32 வைக்கக்கூடாது? என்ன அது 35 என்ன கணக்குன்னே தெரியல. இது வரைக்கும் மண்டையை உடச்சிக்கிட்டு பார்க்குறேன். அந்த எதுக்காக வச்சாங்கன்று அந்த பகுத்தறிவே இல்லாமல் வளர்ந்து வைக்கிறப்ப. ஆகையால இந்த 35 மதிப்பெண் கிடைச்சா அடுத்த வகுப்புக்கு போயிடலாம்னு சொல்கிறாங்களே, பக்தியில் அப்படி கிடையாது. 10 மதிப்பெண் வாங்கினாலும் மறுபடியும் உனக்கு பரீட்சை எழுதுகிறது வாய்ப்பு இருக்குது. என்ன, மறுபடியும் தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்புக்கு போகலாம். அடுத்த ஜென்மம் கிடைச்சாலும் மறுபடியும் அந்த 10 மதிப்பெண்லேருந்து நீ ஆரம்பிக்கலாம். என்ன, இப்போ நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அர்த்தமும் தெரியாது, என்ன ஒரு வைபவங்களும் தெரியாது, ஒரு அனுஷ்டானமும் இல்லை, ஒரு ஆச்சாரம் இல்லை, அனுஷ்டானம் இல்லை, குளிக்காமல் கூட. என்ன, இந்த கலியுகத்தில் இந்த நாம சங்கீர்த்தன மகிமை சொல்லும்போது முக்கியமாக ஒன்று சொல்லணும். காலையில் எந்திரிச்ச உடனே கையை விரிச்சுக்கிட்டு ஹரின்னு 7 தடவை சொல்லணும்னு சொன்னேன்ல. அப்போ நீங்கள் என்ன பல்ல விளக்குனீங்களா? என்ன கை கால் கழுவிருக்கீங்களா? இல்லை குளிச்சிருக்கீங்களா? என்ன அந்த நாற்றம் நிறைந்த என்ன இரவில் துளசி சாப்பிட்ருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், காலையில் வரைக்கும் துளசி நாற்றம் வருமா? என்ன அந்த மாதிரி இருக்கிற என்ன இந்த துளசி மகிமைன்னு சொல்கிறாங்க. அகையாலே நாற்றம்னா நம்ம துர்நாற்றம் மட்டும் கிடையாது, அது கூட இருக்குது. அந்த மாதிரி சேர்த்துக்கணும் வாழ்க்கையில். அதுபோல் காலையில் இருந்துச்சோம்னா சுத்தமே இல்லாத உடம்பு, என்ன அப்படி இருக்கும்போது குளிக்காமல் கொள்ளாமையே நாமத்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த சுலபமான தியானமும் யாகமும் அர்ச்சனையும் இந்த நாம சங்கீர்த்தனத்திலே அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, கடவுளுடைய கடாட்சம் எப்படி சுலபமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நாம சங்கீர்த்தனத்தினாலே சுலபமாக்கப்பட்டிருக்கிறது என்பது பூர்வோர்களுடைய நிர்வாகம். இது பூர்வர்களுடைய நிர்வாகம். அப்படின்னா இந்த நாம சங்கீர்த்தனம் எப்படிங்க இவ்வளவு சுலபமாக்கப்பட்டிருக்குன்னா, புராணத்திலே சொல்லப்படுகிறது. என்ன, ஒரு ஆணை பிளிரியதுக்கு அழைத்ததுக்கு பரந்தாமன் வைகுண்டத்திலே இருந்து ஓடி வந்தானாம். ஒரு ஆணை பிளிரியதுக்கு அப்படின்னா, ஒரு குரங்கு கூட்டங்கள் எல்லாமே ராம 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 என்று எந்த ஞானமும் இல்லாமல் அவர்கள் கோஷமிட்டதற்கு அவர்களெல்லாம் மோட்சத்துக்கு போனார்களாம் என்பது போல ராமாயணத்திலே கூட்டம் சொல்லப்படுகிறது. ஏன், அஜாமிளன் என்ற ஒரு சரித்திரம். என்ன, அஜாமிளன் என்பவன் மகா அயோக்கியன். என்ன, பாவமே செய்து பாவியானேன்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் அவரே சொல்லிக்கிட்டார். அவர் எவ்வளவு பெரிய மகான்! அவர் சொல்லிக்கிட்டார் நைச்சிய பாவத்தில். என்ன, தானே அதாவது குறைந்தபட்ச என்ன நன்மையை தான் செய்திருக்கிறீங்க, நன்மையே செய்யலை. ஏன்னா அந்த அளவுக்கு பாவமே செய்து பாவியானன்னு சொல்லுவது அஜாமிளன் என்ற ஒருத்தன் அந்த காலத்திலே புராணத்திலே சொல்லப்படுகிறது. வாழ்ந்து வந்தானாம், எல்லா அக்கிரமங்களையும் எல்லா அயோக்கியத்தையும் செய்து வந்தானாம். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான். தன்னுடைய பிள்ளைகளிலே கடைசி பிறந்தவனுக்கு நாராயணன் என்று பெயர் சூட்டியிருக்கிறான். என்ன, நாராயணன் பெயர் வச்சிருக்கான். ஏன் வச்சான்னு அவனுக்கே தெரியாது. நமக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது அர்த்தம் தெரியாமல் என்னென்னமோ பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன, புஸ்தகத்தை பெரட்டி இந்த பேர் நல்லா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான அர்த்தமே தெரியாது. அடியான் சமீபத்தில் ஒருத்தர் ஒரு இந்த குழாயெல்லாம் சரி பண்ணுறாருல, அவர் வந்திருந்தார், எங்கள் வீட்டுக்கு சரி பண்ணுறதுக்கு வந்திருந்தார். அவர் வந்திருக்கும் போது அவர் பேர் என்னன்னு கேட்டேன். ராகவன் சொன்னார். அவர் ஒரு தடவை வந்துட்டு போயிட்டார், மறுபடியும் வந்தார். ஐயா உங்கள் பேர் என்ன பேர், யார் வச்சுருக்காங்கன்னு கேட்டேன். ஏதோ எங்கள் பாட்டை முப்பாட்டை வச்சுருக்க பேர் அப்படின்னு சொன்னாங்க. அதுபடியே அந்த பேரை கூப்பிட்டுட்டு இருக்காங்க மக்கள்னு. அந்த பேரோட அர்த்தம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ராகவன்னா ஏதோ சாமி பேருன்னு சொன்னாங்க. என்ன, ராகவன் சொன்ன உடனே ஏதோ சாமி பேருன்னு சொன்னாங்கன்னு. இல்லை அந்த சாமி என்ன சாமின்னு தெரியுமா கேட்டேன். தெரியல, என்னமோ கருப்பண்ண சாமியா இல்லை மாடசாமியா என்னமோ தெரியல அப்படிங்களா. நேராக அந்த எங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் என்ன அப்படியே வலது பக்கம் திரும்பி பாருங்கள், ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலில் என்ன சாமி இருக்குன்னு பார்த்தோன்னே அப்படியே பார்த்துட்டு வந்தார். ஐயா அது கையில் வில்லெல்லாம் வச்சுருக்காரு, அவர் ராமன் இல்லை அப்படின்னு. அதுதான் ஏன் அந்த ராகவனுங்கிற பேர் அப்படின்னு கேட்டால் அவருக்கே தெரியல. வயசு 70 ஆகிப்போச்சு. என்ன, வயசு 70 ஆகிப்போச்சு. ராகவன் என்ன, ராகவன்னா ரகுகுல திலகமான ராகவன். அவன் என்ன, அவன் தான் ராமன். அந்த ராகவன் பேர் வச்சுக்கிற அவருக்கே பேர் அர்த்தம் தெரியாமல் இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்காருன்னா நமக்கு சொல்லித்தர விஷயங்கள் அப்படி இருக்கு. ஏன், நம்ம கிரின்னு பேர் பட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரி, நம்ம கிரின்னு சொன்னால் வேங்கடகிரின்னு சொல்லுவோம். என்ன, வேங்கடகிரி, வேங்கடகிரினா திருவேங்கட மாமலை வேங்கடகிரின்னு சொல்கிறோம். அப்புறம் கோவர்தன கிரி தாரி அப்படின்னு சொல்லி பகவானுக்கு பேர். என்ன, கோவர்தன கிரிதாரி. என்ன, நம்ம சுவாமிகள் கூட திட துக்கே திட தொங்கோர் துக்கே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. என்ன, அந்த பாடல்லாம் இருக்குது. திடன்னா கல், அந்த கல் மலை. என்ன, அது கிரின்னு சொல்லுவாங்க. கிரின்னு சொல்லுவாங்க. கிரின்னா சின்ன மலைன்னு அர்த்தம், மலைன்னு சொல்லலாம். அப்படி இப்போ அழகு கிரி என்னங்க அர்த்தம்? அழகு கிரி என்ன அர்த்தம்? அழகு கிரி என்ன அர்த்தம்? அழகு மலை.
என்ன அப்படியும் ஒருத்தரோட பேர் இருக்குங்க, அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அவர் தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லி. அழகுமலை. என்ன அழகுமலைன்னு எத்தனை பேர் வச்சுருக்கோம், ஆனால் அதை கிரின்னு மாற்றி வச்சுருக்காங்க. என்ன அப்படியும் வச்சுருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க. என்ன ஆகையாலே புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது சூட்சமாக புரிஞ்சுக்குங்க. ஆகையாலே இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம நாமங்களே பெயராக சூட்டப்படுகின்றன. இன்னைக்கு அஜாமிளோ பாத்திரத்தில் அந்த நாமத்துடைய அந்த பையன் இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியிருந்தாலும் சாகர நிலைமைக்கு வந்துருச்சான். யமதூதர்கள் பாசக்கயிறை வீசுறதுக்கு தயாராகிட்டாங்க. என்ன கயிறை வீசுறதுக்கு தயாராகும் போது எதிர்த்தாப்புல ஒரு எதிர்கட்சியை ஆள் வந்து நிற்கிறாங்களாம். என்னையா இது, நம்ம கடமையை செய்யறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம், பாசக்கயிறை வீசிட்டு யமங்கையில் யமலோகத்துக்கு கூட்டு போகணும், அதான் எங்களுடைய வேலை. அதுக்கு எதிராக ஒரு ஆள் 2 பேர் வந்து நிற்கிறாங்களாம். யாரன்னா விஷ்ணு தூதர்களாம். என்னையா இது, எது எங்கேயும் நமக்கு இந்த அனுபவமே கிடைக்கலையே, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை பார்த்துட்டுனா விஷ்ணு தூதர்கள் வந்து நின்ன உடனே யமன் சொல்லிட்டாரா, டேய் கிளம்பி திரும்பி வந்துருங்க, இவன் வேற ஆள், இவன் வேற மாதிரி, என்ன இவன் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்களா. என்னப்பா அர்த்தம்னா, நாராயணான்னு சொல்லி கடைசி பையனை சாகும்போது அழைச்சிருக்கான். என்ன நாராயணான்னு சொல்லி கடைசி பையனை சாகும்போது அழைச்சதுனால அவன் உயிர் பிழைச்சிட்டானா. ஆனால் உயிர் பிழைச்சி உடனே மோட்சத்துக்கு போகலை. அவன் நீண்ட நாட்கள் நெடிய நாட்கள் ஞானம் பெற்றுக்கொண்டே வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறான். நாம மகிமை இதுதான். நம்மள நாமங்கள் ஏத்திவிடும், தூக்கிவிடும். என்ன அப்ப அதுக்குண்டான அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்காக சந்தர்ப்பங்களை நமக்கு அளித்து கொண்டே வரும். என்ன நம்ம இந்த நிறைய இந்த திரைக்காட்சியில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சியில் நிறைய இந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே வருது. இப்போ எல்லாமே இந்த லைவ் நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சி, போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். போட்டியில் ஜெயிக்கிறவங்க ஒரு புறம் இருப்பாங்க. கடைசி பட்சம் என்ன குறைந்த அந்த மதிப்பெண் பெற்று ஜெயிக்கிறவங்களுக்கு வைல்டு கார்டுன்னு கொடுப்பாங்க தெரியுமா, இன்னொரு வாய்ப்பு, ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, பொழைச்சி போன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுபோல் குறைந்தபட்ச மதிப்பிலாவது நமக்கு பொழைச்சி போகிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த பொழப்பு நடத்துகிறோம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அர்த்தம் தெரியுமா? சரி பொழைச்சிப்போ அப்படின்பாங்க. என்னப்பா என் பொழப்பு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்பாங்க. சில பேர் கேட்பாங்க, எப்படிப்பா நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேங்க அப்படின்பா. அவன் பார்ப்பான், ஏன் புண்ணியமே குறைந்தபட்சம் தான் கிடக்கு, ஏன் புண்ணியத்தில் நீ நல்லா இருக்க, அதை வேற நீ எடுத்துக்க போறிய நினச்சி பயந்து அதெல்லாம் நீ நல்லா இருக்க, அதை நாசமாக போக்குறது. என்ன பிழைச்சி போகிறது, பிழைப்பு என்ன அர்த்தங்க? நாம் செய்கிறது எல்லாமே பிழையாக செஞ்சுக்கிட்டே வர்றதுனால பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம செய்கிறது எல்லாமே பிழையாக இருந்தால் எப்படிங்க சரி இருக்கும்? அப்போ பிழைப்பு நடத்துறதெல்லாம் நம்ம நல்லது எதுவுமே செய்யலப்பா, எல்லாமே தவறாக பண்ணிக்கிட்டு இருக்கோமே. என்ன அந்த அளவுக்கு வீட்டில் ஒரு பூ வைக்கும் போதும் என்ன சுவாமி பக்கத்தில் போய் நம்ம விரலை நீட்டுறோம். எப்படி சுவாமி விக்கிரகம் சின்னதாக இருக்கும், 1 இன்ச்சில் இருக்கும். ஏன்னா ஒரு ஜான் இவ்வளவு தான் இருக்கும், சின்ன விக்கிரம். அப்படி தானே வச்சுருக்கோம் வீட்டில். இவ்வளோ பெரிய சுவாமிகள் மாதிரி, நடகோபால் நாயகி சுவாமி மாதிரி என்ன ஒரு 5 அடியாக வச்சுருக்கோம், சின்ன விக்கிரம் தான் வச்சுருக்கோம். அதில் ஒரு பூ சாத்தும் போது லேசாக நம்ம விரல் நகம் படுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன அதனால எவ்வளவு தோஷம் வரலாம், அதுவே ஒரு பிழை தான். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், பெருமையாக 1 மணி நேரம் பூஜை பண்ணேன்ப்பா, என்ன பூஜைக்கு உட்காந்தா மந்திரமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன், 1 மணி நேரம் பண்ணுவேன், அந்த நகம் பட்டிருக்கே அது தோஷமாகாத உங்களுக்கு, அது ஒரு பிழை இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியாமல் தெரிஞ்சு எத்தனை பிழை நடக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது பிழையே பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். நம்ம எதுவுமே சரியாக பண்ணலையா? அதனால தான் எல்லாரும் என்ன சொல்கிறோம், பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம்னு நாமளே நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் அர்த்தம் தெரியாமல் சொல்லிக்கிறோம். என்ன பிழைப்புன்னா நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம், வாழ்க்கையே பிழையாக தான் போயிட்டு இருக்குன்னா வைகுண்டத்தில் இருந்து ஆத்மாக்கள் என்ன திரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உலகத்திலே இது வரலாறு. யாரோட வரலாறுங்க? நம்ம வரலாறுங்க. நாம தாங்க வைகுண்டத்திலிருந்து பகவான் நம்மளை தெரிச்சு விட்டுருக்காங்க, தெரிக்க விட்டுருக்கா இந்த லீலா விபூதியான இந்த உலகத்திலே அப்படின்னு சொல்லும்போது, லீலைன்னா என்ன அர்த்தம்னா, அவன் தெரிக்க விட்ட ஆத்மாக்கள் அனைத்துமே மீண்டும் அவனை அடைய வேண்டும். இப்படி நம்ம கையில் இருக்கிற என்ன சில்லறை காசு இருக்குல்ல, சில்லறை காசு ஒரு 100 காசு வச்சுருப்போம், அதை அப்படி வீசுகிறோம். அப்படி வீசிட்டு பசங்களை போய் பொறுக்கிட்டு வான்னு சொன்னால் அப்படியே வேகமாக யார் எத்தனை காசை பொறுக்கிட்டு வர்றாங்களோ எல்லாமே அவங்க நான் எப்படி போவாங்க பாருங்கள். இந்த தேங்காய் சில்ல அடிப்பாங்க பாருங்கள், தேங்காய் அடிப்பாங்க பாருங்களா, அந்த செதறு தேங்காய் அடித்த உடனே எத்தனை பேர் பாஞ்சு அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா? அதுபோல் எத்தனை குருமார்கள், எத்தனை ஞானிகள் நம்மளை எல்லாம் பொறுக்கி அவரிடம் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அத்தனை ஞானிகளிலே சிரேஷ்டமானவர் தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள்.
நம்மளாம் ஆத்மாக்க போல சிதறி கிடக்கிறோம். இந்த ஆத்மாக்களை எல்லாம் சரியான வகையிலே வழிநடத்தி இந்த ஆத்மாக்களுக்கு நற்கதியை வழங்கி அவனுடன் சேர்க்கும் வாய்ப்பை அளிக்கக்கூடிய வகையிலே நம்ம எல்லாம் அழைத்து செல்பவர்கள் தான் இந்த குருமார்களான ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் போன்றவர்கள். அதற்குண்டான மார்க்கம் எதுவென்றால் நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையாலே தைலதாரை போலே, தைலதாரை என்ன அர்த்தம்? நம்ம வீட்டில் வந்து தண்ணி பிடிப்போம் பார்த்தீங்களா, கொலாயடியில் தண்ணி பிடிப்பாங்க. ரொம்ப வேகமாக போய் பானை வைப்பாங்க. என்ன வேகமாக தண்ணி சர்றடு விழுந்துக்கிட்டு இருக்கும். பாதி தாங்க பானை நிறையும். என்ன மீதி எல்லாம் அப்படியே சிதறி கொட்டிடும். நடக்குதா இல்லையா? அவ்வளவு வேகமாக தண்ணி வந்துட்டு இருக்கு. நம்ம வேகமாக போய் அந்த தண்ணியை முழுசாக பிடிச்சிட்டு வரலாம்னா பாதி தான் தெரியும், மீதி வந்து அப்படியே கொட்டி கிடக்கும். அது வந்து தண்ணி வந்து அவ்வளோதான், அவ்வளோ வேகமாக வந்தால் சிதறிடும் தண்ணி. அப்போ தைலம் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளவு வேகமாக விழுந்தாலும் அந்த பானை அந்த பாத்திரம் சரியாக நிறையிற அளவுக்கு அப்படியே விழுந்து நிரம்புமா, செதறாதான் சிந்தாதான். அப்படிதான் எண்ணெய்க்கு. அதுபோல தைலதாரை போலே நம்முடைய எண்ணங்கள், மன எண்ணங்கள் அது இது உதுன்னு செதறாம சரியான வகையிலே பகவானை தியானிக்கக்கூடிய வகையிலே நாமங்களை சொல்லி வந்தால் பலன் நிச்சயம், பலன் நிச்சயம். க்ஷணத்திலேயே பலன் கிடைக்கும். எப்பவுமே பகவானுடைய தியானம் பண்றதுக்கு என்ன வழி? கிருதயுகத்தில் லீலைகள்லாம் நடக்கலை. கிருஷ்ண அவதாரமோ ராம அவதாரமோ வராக அவதாரமோ என்ன, அப்புறம் வந்து நிறைய கடவுளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சிவனோ பிரம்மாவோ, இவங்கெல்லாம் கிருதயுகத்தில் புதுசாக பிறந்திருக்கிறவங்க. இவங்களை பற்றின கதைகள் எல்லாம் கிடையாது. ஏன்னா புது கதாபாத்திரம் வர்றது மாதிரி. ஏன்னா ஒரு காலத்தில் உச்ச நடிகர்கள்லாம் புது நடிகர்கள், அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. இன்னைக்கு அவங்க சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு அவங்க சூப்பர் ஸ்டார். என்ன அதுபோல் அந்த யுகத்தில் நடிகர்களே கிடையாது. எல்லாம் புதுசு புதுசாக தான் வந்திருக்கு. அப்போ தியானம் பண்ணுறதுக்கு கஷ்டம். என்ன கண்ணனும் இல்லை, ராமனும் இல்லை, வராகனும் இல்லை, நரசிம்மனும் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ தியானிக்கிறதுக்கு கடவுளை தனியாக நேரடியாக படைத்தவன் திருப்பார்க்கடலிலே சயனித்து கொண்டிருக்கிற இந்த சேஷ நாராயணன், என்ன அந்த பரந்தாமன், அந்த பார்க்கடல் வாசன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இந்த அவதாரங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன ஸ்ரீ வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கின்னு சொல்லி வெரைட்டியா. எப்படி நம்ம இந்த சிற்றுண்டி சாலைக்கு போனால் நம்ம சாப்பிட போகிறது என்னமோ தோசை, அதுலேயும் பாதி தான், இன்னொரு பாதி மனைவிக்கு கொடுத்துருவோம். ஆனால் பெருசாக என்னமோ பயங்கரமாக சாப்பிட போகிற மாதிரி இங்கே மெனு கார்டு என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்போம். யோ நீ சாப்பிட போகிறது ரவா தோசையோ சாதா தோசையோ, அதுக்கு எனக்கு ஒரு மெனு கார்டுன்னு சொல்றது போல மெனு கார்டை விட பெரிதாக அவதாரங்கள் இருக்கின்றன நமக்கு. ஏன்னா நம்ம சொல்ல போகிறது என்னமோ கிருஷ்ணா ராமான்னு 2 நாமம், அது சொன்னாலே போதுமே. அதை வச்சே உள்ளே போனால் பெரிய மகாபாரதம் வந்துடுது, அதை வச்சு உள்ளே போனால் ராமாயணம் வந்துடுது. இவ்வளோ பெரிய ராமன் வர்றாரு, இவ்வளோ பெரிய ஹனுமான் வர்றாரு, ஹனுமானுடைய வைபவம் கிடைக்குது. இப்படி விதவிதமாக வெரைட்டியாக மெனு கார்டை விட அதிகபட்சமான வைபவங்கள் கடவுளுடையது இருக்கிறதுன்னா எதை வச்சு இங்கே கண்டுபிடிக்க முடியும்னா நாமாக்களை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். என்ன அஞ்சனை மைந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்னங்க அஞ்சனை மைந்தன்? எங்கள் மாமனார் வீட்டில் இருக்காங்களே, என்ன 3 பொண்ணுங்க, என்ன ஒரு பொண்ணு பேர் அப்படின்னு வச்சுருங்களேன். எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? அந்த அவங்க வர்றாங்க, ஊர்லேருந்து வர்றாங்கன்னா அவங்க வர்றாங்கன்னு சொல்கிறதுக்கு, இவங்கன்னு சொல்கிறதுக்கு மான் வர்றாங்க, அவங்க வான் வர்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு விஜய்ன்னு சொல்கிறேன், என் பேர் அடியனோட பேர் விஜய். விஜயாள் வர்றாங்க, விஜயான் வர்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அடமொழியை சேர்த்து இவங்க வர்றாங்கன்னா அவங்களுடைய ஆளுங்கன்னா அவங்க புருஷன் மகன் மகள் எல்லாம் சேர்ந்து வர்றாங்க. அப்படி அந்த பேரை வச்சு வைப்பாங்க. அப்போ ஆஞ்சநேயனுக்கு இதுங்க ஆஞ்சநேயர் பேர் இருந்திருக்குன்னா அவங்களுடைய தாயார் பேர் அஞ்சனை, அஞ்சனாதேவி. அவளுக்கு பிறந்ததுனாலே ஆஞ்சநேயன்னு பேர் வந்திருக்கு. ஹனுமார்ங்கிற பேர் மற்றும் நடுவில் அடமொழி தான். சுந்தரனுங்கிறது தான் உண்மையிலே அவருடைய பேரா. தெரியுமா உங்களுக்கு? சுந்தர காண்டம்ங்கிற பேர் வந்திருக்கு ராமாயணத்தில். அந்த ராமாயணத்தில் எதுக்கு சுந்தரன் வந்திருக்குன்னா அவங்க அம்மா உண்மையிலேயே வச்ச பேர் சுந்தரா, சுந்தரன் தான் வச்சுருக்காங்க. என்ன அதான் ஆஞ்சநேயருடைய பேர். இப்படிலாம் வைபவங்கள் விதவிதமாக இருக்கா இல்லையா? நம்ம நிறைய நாட்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வந்து உபயோகம் இல்லாமல் கிடக்குங்க. ஏன்னா இது யாரோ நம்ம முன்னோர்கள் கொடுத்த பேருப்பா, பொருளுப்பா, எப்படி சொல்லி வச்சுருப்பாங்க, ஒரு அறையில் பூட்டி வச்சுருப்போம். நமக்கு தெரிஞ்ச பெரியவர், நம்ம அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ சிநேகிதர் வருவார். வந்த உடனே என்னப்பா இந்த கடிகாரத்தை நீ சும்மா உள்ளே போட்டு வச்சிருக்கியே, இதை வெளியேடு,
இது உங்க தாத்தாவுடைய தாத்தா வச்சிருந்த கடிகாரம்யா, அது வெளியேடியா, அதோட மதிப்பு தெரியுமான்னு கேட்டால் அது ஓட்டங்க, அது ஓட மாட்டேங்குதுங்கம்மா. வா இங்கே வான்னு சொல்லிட்டு இந்த பழைய பொருளெல்லாம் பொக்கிஷமாக வச்சு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போய் இது காமி அப்படின்னு கேட்டால் 10 லட்சம் கொடுப்பாங்க அவங்க. ஆன்டிக்னு சொல்லுவாங்க. என்ன ஆன்டிக்னா பழைய பொருட்கள், அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது அவ்வளவு லட்சம் பெறும், இதை பார்க்குறதே அபூர்வம்னு சொல்லி விலை போகுதா இல்லையா? அதுபோல் பழமையிலேயே பழமையானது என்ன, அதோட மதிப்பு அளவிட முடியாது. அப்படி எது இருக்குன்னா தெய்வ நாமங்கள் இருக்குங்க. என்ன தெய்வ நாமங்கள் இருக்கு, பழமையினையிலும் பழமையானதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாத்துக்குமே இந்த நாமத்தை வச்சு தாங்க மதிப்பு. கிருதயுகத்தில் என்ன யோகம் செஞ்சிருந்தாலும் சரி, தியானம் செஞ்சிருந்தாலும் சரி, திரேதாயுகத்தில் யாக யஜ்ஞங்கள் செஞ்சிருந்தாலும் சரி, துவாபர யுகத்தில் அர்ச்சனை, இந்த மூர்த்திகளுக்கு போய் அர்ச்சனை செஞ்சிருந்தாலும் சரி, இந்த கலியுகத்தில் நாமாவா வெறும் சொன்னாலும் சரி, எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் மந்திரங்கள் தான், தெய்வ நாமங்கள் தான். இன்னைக்கும் நம்ம அர்ச்சனை பண்ணும்போது நாமத்தை ஓதுறோம், என்ன யாகம் பண்ணும்போது நாமத்தை சொல்றோம். ஏன்னா எல்லாத்துலேயும் இந்த நாமம் இருக்கு. இந்த நாமம் என்னமோ கலியுகத்துக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க, கிடையாது. யுக யுகங்களாக இந்த நாமங்கள் வருகின்றன. குறைந்தபட்ச மதிப்பெண்ணாவது நாம் பெற வேண்டும், என்ன தேர்ச்சி பெற வேண்டும். அதான் கண்ணனுடைய விருப்பம். எப்படியாவது வழிக்கு வாங்கப்பா, இது வழிக்கு வர்றதுக்காண்டி தான் இத்தனை குருமார்களை அனுப்பிச்சிருக்கேன். என்ன இத்தனை குருமார்களை அனுப்பிச்சிருக்கு எதுக்கு வியாசர் அனுப்பணும், எதுக்கு வசிஷ்டர் அனுப்பணும், எதுக்கு சிவபிரம்மத்தை அனுப்பணும், எதுக்கு ராமானுஜர் அனுப்பணும், இவ்வளோ ஆச்சாரியர்கள் எதுக்கு? ஏன் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் 182 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காரு. அதுக்கப்புறமும் பிற்பட்ட ஆச்சாரியர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. மத்வாச்சாரியர் இருந்திருக்காங்க, இது மத்வ மடம் தானே சுவாமி, மத்வாச்சாரியர் இருந்திருக்காங்க. அதை கடைபிடித்த ராகவேந்திரர் தான் சாமின்னு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இந்த ராகவேந்திரர் தான் சாமி நினச்சிருக்காங்க. அதே போல் இந்த இஸ்கான் இருக்குல்ல, அங்கே ஒருத்தர் ஒரு சிலை வந்து உட்காந்துருப்பார், பிரபு பாதான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் அவர் தான் சாமியார் நினச்சிருக்காங்க. அந்த சம்பிரதாயத்தில் கிடையாது. ஏன் ராமானுஜர் தான் சாமியார் அந்த சம்பிரதாயத்தில் நினச்சிருக்காங்க, கிடையாது. அவங்களுக்கு முற்பட்டவர்கள் இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் வியாசர்லேருந்து வரும், யுக யுகங்களாக வந்துக்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம என்னமோ இன்னைக்கு முளைத்த காளான்கள் கிடையாது நம்ம சம்பிரதாயம் எல்லாமே. இது எல்லாமே உலக சிருஷ்டியிலிருந்து வந்தது. அப்படின்னா இந்த சனாதன தர்மம் எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்ததுன்னா, இந்த உலகம் பூராம் இருக்கின்ற சம்பிரதாயங்கள் அனைத்தையும் உள்வாங்கக்கூடிய வகையிலே எப்போதும் விளங்கும் சம்பிரதாயம். ஏன்னா இந்த உலக அனைத்திலும் இருக்கிற நம்பிக்கைகள், வழிபாடுகள் எதை சொன்னாலும் சரி இதுக்குள்ள வந்துடும். அது நம்ம வேதத்தில் 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இது தெரியுமா? ஒன்று இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னொன்று இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதை அப்படின்னு சொல்றத, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதை விட்டுட்டு இதை சொல்லியிருக்கா அதில்னு சொல்லி அப்போ இதையும் செய்யாதன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றது புரியுதா? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாத்துலேயும் எந்த ஒரு காரியத்திலையும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா செய்யக்கூடாதுன்னு அதில் போட்டிருக்கான்னு சொல்லி செய்யக்கூடாதவைகளை எல்லாம் அதில் போட்டிருக்கான் பாரு, அப்போ செய்யக்கூடியவைகளும் அப்படி தானே இருக்கும். அப்படி சொல்லி ஏமாத்துறவங்க எத்தனை பேர் தெரியுமா? நம்ம ஊரில் என்ன சொல்லியிருக்காங்க? மூட நம்பிக்கை. என்ன அந்த ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கய்யா. இந்த மூட நம்பிக்கை திறமை இல்லாதவனுக்கு, அருள் இல்லாதவனுக்கு, அறிவு இல்லாதவனுக்கு அது மூட நம்பிக்கை. என்ன அறிவு இருக்கிறவனுக்கு, யோகம் இருக்கிறவனுக்கு, தியானம் இருக்கிறவனுக்கு, ஞானம் இருக்கிறவனுக்கு அது சிரேஷ்டமானது, தலையானது. அது என்ன இன்னைக்கு சென்னை ஊரை சொல்கிறோம். சென்னை என்ன தெரியுமாங்க? நம்ம ஊருங்க, நம்ம தலைநகரங்க. என்ன சென்னை என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கா அர்த்தம் தெரியுமா? சென்னி அணிசேர் அப்படின்பாங்க. சென்னி என்ன தலைன்னு அர்த்தம். என்ன தலை, சென்னி என்ன தலை. இந்த கர்நாடகா போயிருக்கீங்களா? சென்னாகிதிரே அப்படின்பாங்க. சென்னாகிதிரேன்னா நல்ல உயர்ந்ததா இருக்கா, நல்லா இருக்கா அப்படி கேட்குறது சென்னாகிதிரே, சென்னா அப்படிம்பாங்க. என்ன சென்னைன்னா தலைன்னு அர்த்தம். அந்த பேர் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய தலைநகரத்துக்கு பேரா இருக்கு, சென்னைன்னு சொல்லி. இந்த தலைநகரத்தினுடைய பேரை இப்படி தள்ளாடிக்கிட்டு இருக்கேன். நமக்கு நம்ம ஞானம் எப்படி இருக்கும்? நம்ம எந்த அளவுக்கு அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம்? அப்படின்னு சொல்றது சும்மா சொல்லலை. ஞானத்தில் இன்னைக்கு பஞ்சம் அப்படின்னா என்ன தெரியுமா? தண்ணீர் பஞ்சம் நினைக்கிறீங்களா? கிடையாது. உணவு பஞ்சமா? கிடையாது. பணப்பஞ்சமா? இருக்கலாம். ஏன்னா டிஜிட்டல் ஆயிடுச்சு இன்னைக்கு, எல்லாமே மொபைல்லே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பணப்பஞ்சம் இருக்கலாம். என்ன உள்ள வேற ஒரு மாற்று வழி இருக்குன்னு சொல்றேன், அதுவும் பஞ்சம் கிடையாது. நம்ம தனத்துக்கும் பஞ்சம் கிடையாது, எதுக்குமே பஞ்சம் கிடையாதுங்க. அந்த பஞ்சம்னு சொல்லி பொய்ய சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க.
உண்மையிலே தண்ணி பஞ்சம்னு ஒன்று இருக்கா? தண்ணி பஞ்சம்னு ஒன்று இருக்கா? அதே ஒரு பொய் தெரியுமா? என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த உலக சிருஷ்டியிலே, இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வஸ்துவும், பகவானிடமிருந்து சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வஸ்துவும் யாராலும் களவாடப்பட முடியாது. என்ன? யாராலும் மறைக்கப்பட முடியாது, அழிக்கப்பட முடியாது. இன்னைக்கு தண்ணி பஞ்சம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த தண்ணி இல்லை. ஆனால் வேறொரு வடிவத்தில் பனியாகவோ மேகமூட்டமாகவோ இல்லை கடலாகவோ கிடைக்கிறது. நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அது இல்லை என்பதுதான் அர்த்தம். அதை போய் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு, ஆனால் வேற வகையில் இருக்கு. அதுபோல நமக்கு ஞானம் இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்குண்டான ஞானம் என்றென்றும் எப்போதும் எல்லாத்திலையும் எல்லாவுடைய ரூபத்திலையும் இருக்கிறது. அப்படின்னா ஞானம் எப்படின்னா, ஞானமே ஆத்மாவே ஞான ரூபமானது. அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா மறைஞ்சு கிடக்கு. என்ன? பல தேவையில்லாத தேக சுகத்தினாலே டெக்னாலஜின்னு சொல்லி பல கண்டுபிடிப்புகளை வச்சுக்கிட்டு, தேவையில்லாத ஆகாத போகாத விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு, இந்த ஆத்மாவுடைய சொரூபத்தை அறியாமல் எல்லாத்தையும் இழந்து, அந்த இழந்தோம் என்ற அறிவையும் இழந்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாமே. இதை எழுதி வச்சுக்குங்க மனசுல, நீங்களே பரிசோதிச்சு பார்த்துக்குங்க. அவங்க நிலையில பரிசோதிச்சு பார்த்துங்க. எல்லாருக்குமே ஒரே டெம்பரேச்சர் கிடையாது. இதில் மாறி மாறி இருக்கு. என்ன? கை ரேகை போற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அஜ்ஞானம் வளர்ந்து கிடக்கு. என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அஜ்ஞானம் வளர்ந்து கிடக்கு. இந்த டெக்னாலஜின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு என்னங்க அர்த்தம்? டெக்னாலஜி என்னன்னு சொல்லுங்க. டெக்னாலஜினா நம்ம உண்மையிலே செயற்கை பொருட்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த செயற்கை பொருட்களையே ரொம்ப ரொம்ப பழசானது ஒன்று இருக்குது தெரியுமா? டெக்னாலஜி. அது என்ன தெரியுமா? தேக ஞானி, தேக ஞானம். அதான் டெக்ஞான், அதுதான் டெக்ஞான்ங்கிறான். டெக்னால் அப்படின்னா, டெக்னால்னா தேக ஞானம். இந்த தேகந்தாங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த டெக்னாலஜி இறைவனால் படைக்கப்பட்டது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், மற்ற எல்லா கருவிகளும் எல்லா எந்திரங்களும் இதனால் உற்பத்தி ஆகப்பட்டவை தான், இந்த ஞானத்தால் உற்பத்தி ஆகப்பட்டவை தான். ஆகையாலே இந்த டெக்னாலஜியை பார்த்து மயங்கி விழுந்து இந்த பகவானை சிருஷ்டி பண்ண இந்த பகவானை மறந்துடாதீங்கிறது தான் அடியனுடைய விண்ணப்பம். என்ன? அதுல ஞானத்தை செலுத்துறீங்க, இதுலையும் ஞானத்தை செலுத்தலாம்ல. இத்தனை நாமங்கள் எதுக்கு கிடக்கு? சுவாமிகள் இத்தனை நாமங்களை பாடி வச்சிருக்காரு. என்ன? இத்தனை நாமங்களும் ஒவ்வொரு ஆத்ம ஞானத்தை வளர்க்கக்கூடியவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையாலே இந்த ஆத்ம ஞானத்தை வளர்க்கக்கூடியது, நமக்கெல்லாம் முக்தி கிட்டுவதற்கு வழி செய்யக்கூடிய இந்த திவ்யமான நாமங்களை அனைவரும் அர்த்தத்தோடே அறிந்து கொண்டு அர்த்தித்து அர்ச்சனை செய்து வாருங்கள் என்பதுதான் அடியனுடைய விண்ணப்பம். இந்த திவ்ய நாம சங்கீர்த்தன மகிமைகளை இப்படித்தான் நாம் எல்லாம் புரிந்து கொண்டு ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது அடியனுடைய விண்ணப்பமாக இந்த உபன்யாசத்தில் வைத்துக்கொண்டு, இத்தோடு இவ்வளவு நேரம் ஸ்ரீமன் நடனகோபாலன் நாகி சுவாமிகளின் 182வது திருநட்சத்திர வைபவமாக நடக்கின்ற இந்த நாம சங்கீர்த்தன மகிமையை பற்றி சிரவணித்ததற்கு அடியனுடைய கிருத்தங்கைகளையும் விசுவாசங்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமிகள் டாக்டர் ராஜாராம் சுவாமிகள் பக்கத்தில் இருக்காங்க. நம்முடைய குமரன் சுவாமி சிரத்தையாளர், இதில் சிரத்தையாளர். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வயிற்றுக்கு காதிற்கும் மனதுக்கும் உணவு அளிக்கப்பட வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு அடியனை உபன்யசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு பெரிய கைங்கரியம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்டாள் பூமி பிராட்டி கைங்கரியம் தேவோன்னு நம்ம நடனகோபாலன் நாயகி சுவாமிகள் பாடியிருக்காரு. கிங்கர் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வாங்கன்னு அழைக்கிறாரு. என்ன? நம்ம ஒரு கோலம் போடுறோமோ கோயிலில், என்ன ஒரு பூ பழம் சுவாமிக்கு சாத்துறோமோ, அர்ச்சக சுவாமிகளுக்கு சம்பாவனை பண்ணுறோமோ, எல்லாமே கைங்கரியம் தான். அங்கே வேலை பார்க்குற பரிசாகருக்கு ஏதாவது உதவி பண்ணுறோமோ, எல்லாம் பண்ணணும். ஏன்னா நம்முடைய கோயில்கள் இருக்குல்ல, அப்பேற்பட்ட கோயில்கள். இன்னைக்கு சுவாமிக்கு நம்ம எப்படி பலம் வருதுன்னா, நம்மளுடைய மன தியானத்தினாலே பலம் வருது. ஏங்க திருப்பதி கோயிலுக்கு இவ்வளோ கூட்டம் போயிட்டுருக்கு? நம்ம கூடலழகர் கூடலழகர் கோயிலுக்கு போனால் சனிக்கிழமை தவிர மற்ற நேரத்தில் போனால் சாமியும் நம்மளும் உட்காந்து பேசுகிற அளவுக்கு அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே ஆண்டவன் பக்கத்தில் போய் அமர்ந்துக்கிட்டு நம்ம பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆளரவும் இருக்காதுங்க, அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஏன் எல்லாம் போய் அங்கே போய் கூடுறாங்கன்னா தெரியல.
இல்லாத கோயில்களுக்கு போய் சேவை பண்ணுங்கப்பா. அப்படித்தான் ராமானுஜ சம்பிரதாயமே இருந்திருக்கு. அப்படித்தான் சுவாமி நடனகோபால நாயகி சுவாமிகளே சொல்றாங்க. எங்க எங்க பலம் குறைந்து காணப்படுகிறதோ, எங்க எங்க ஞானம் குறைந்து காணப்படுகிறதோ, எங்க எங்க ஞான செல்வம் குறைந்து காணப்படுகிறதோ, எங்க எங்க கைங்கரியம் குறைந்து காணப்படுகிறதோ, அங்க எல்லாம் கைங்கரியம் செய்யுங்க, அங்க எல்லாம் தனம் கொடுங்க, அங்க எல்லாம் ஞானத்தை கொடுங்கன்னு சொல்வது போல இன்று இந்த வேதாந்த ஆசிரமத்திலே, இந்த ஆஞ்சநேயர் கோயிலிலே நம்முடைய குமரன் சுவாமிகள் ஞானத்தை அனைவருக்கும் வழங்கக்கூடிய வகையிலே இந்த உபன்யாசத்தை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் என்பது அடியனுடைய நம்பிக்கை. ஆகையாலே ஞானத்தை பெருக்குங்கள், அதுக்கு செலவே கிடையாது. அடியனுக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை, உங்களுக்கும் எந்த செலவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை வளர்க்க பாருங்கள் என்பதுதான் இந்த நாம சங்கீர்த்தன மகிமையின் முத்தாய்ப்பாக அடியன் கேட்டுக்கொள்ளும் விண்ணப்பம். இத்தோடு இந்த உபன்யாசத்தை அனைவருடைய மனதிலும் நிறைவு செய்து கொள்ளலாம் என்பதை விண்ணப்பித்துக் கொண்டு, ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சத்குரு மகாராஜுக்கு, ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிக்கு, மதுரையின் ஜோதிக்கு ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.